سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய வழமையாக நடந்து வரக்கூடிய இந்த சனிக்கிழமை வகுப்பினிலே இந்த வாரம் நபிகளாரின் வீட்டில் ஒரு நாள் என்கின்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்புடைய அடிப்படை நோக்கம் என்னவென்று சொன்னால், எங்களிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளை எப்படி கழிக்க வேண்டும், ஒரு நாளுடைய அந்த வேலைப்பாடுகள் செயல்பாடுகள் எப்படி கழிய வேண்டும் என்பதை திட்டமிடுவதில் பலருக்கு பலவிதமான சிந்தனைகளும் பலவிதமான பிரச்சனைகளும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் எங்களது அன்றாட நிகழ்வுகள் கழிய வேண்டும் என்று ஒரு நாள் நினைப்பார். ஆனால் ஒரு கிழமை அதை கடைபிடிப்பார், மறுபடியும் அடுத்த கிழமை அதை மாற்றிக் கொள்வார். இப்படி ஒரு ஓடர் படி எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாத நிலையில் எங்களில் பலர் இருப்பதை பார்க்கிறோம். காரணம், அந்த சுய கட்டுப்பாடு, சுய நிர்வாகம், தன் உள்ளத்தை தானே நிர்வகிக்கக்கூடிய அந்த தன்மைகள் இல்லாமல் இருப்பதனால் ஒரு கிழமைக்கு ஒரு வீட்டுக்கு போனவர் அதே மாதிரி அவர் அடுத்த கிழமையும் வாழுவார்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. அதே கிழமையும் அடுத்த கிழமையும் வாழுவார்னு சொல்ல முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை சம்பந்தமாக ஹதீஸ்களிலே எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அற்புதமான அழகான ஒரு ஒழுங்குமுறை அவரது வாழ்க்கையில் இருந்ததை பார்க்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தினசரி நிகழ்வுகள் என்று ஒரு பகுதி இருக்கும். தினசரி நிகழ்வுகள் என்று ஒரு பகுதி இருக்கும். அந்தந்த மாதத்துக்கு, அந்தந்த நாளுக்கு, அந்தந்த சூழலுக்கு பிரச்சனைகள் வந்துவிட்டு போகின்ற ஒரு பகுதி இருக்கும். பிரச்சனைகளுக்கு ஏற்பது போன்று எங்கள் வாழ்க்கை என்ன செய்துவிடக் கூடாது, நாங்கள் மாற்றிவிடக் கூடாது. அன்றாடம் என்று எங்களுக்கு ஒரு போக்கு இருக்க வேண்டும். பிரச்சனைகளின் பொழுது எப்படி அணுக வேண்டும் என்கின்ற ஒரு போக்கு இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அன்றாடம் ஒரு போக்கை நாங்கள் பார்க்கலாம். அந்த விஷயத்தை ஒரு ஓர்டர் படி சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்புடைய முதல் நோக்கம். இரண்டாவது என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஒரு மனிதனை நாங்கள் நேரடியாக போய் எவ்வளவு தெரிந்து கொள்ள முடியுமோ அதை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை ஹதீஸ் நூல்களினூடாக, வரலாற்று நூல்களினூடாக நேரடியாக பார்த்து பழகிய மனிதனை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை எங்களுக்கு பார்க்க முடிகிறது. இப்போ ஒரு வீட்டுக்கு போய் இருந்தால் எங்களுக்கு ஒரு நாள் என்ன செய்யறாது, வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை போகுது, எப்படி சமாளிக்கிறாங்கன்றதெல்லாம் எங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியாது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போகாமலேயே என்னென்ன பிரச்சனை ரசூலுல்லாஹோட வீட்டுல வந்துச்சு, எப்படி எல்லாம் நபி அவர்கள் அதை சமாளித்தார்கள், எப்படி அன்றாட நாட்கள் நகர்ந்தன என்பதை எங்களுக்கு காண முடியும். அதனால் நாங்க நிறைய இடங்களுக்கு ட்ரிப் போறோம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் என்று சொன்னால், ஹதீஸ்களின் ஊடாக, வரலாற்றின் ஊடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு ட்ரிப் போற மாதிரி நினைச்சுக்கோங்க. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு நாங்க போறோம். எப்படி போறோம்டா, ஹதீஸ்களின் ஊடாக போறோம். அப்போ முதலாவதாக நாங்க அப்படி பார்க்கின்ற நேரத்தில் ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை எங்களுக்கு காணலாம். ஒரு அரபியில ஒரு உரை நிகழ்த்தப்பட்டிருந்தது. எப்படி என்று சொன்னால், லவ் தரக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாபக், நபி அவர்கள் உங்கள் வீட்டு கதவை தட்டினால், நபி அவர்கள் உங்கள் வீட்டு கதவை தட்டினால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் வீட்டு கதவை தட்டினால், அப்படி என்று சொல்லி எனது ஒரு உரை தலைப்பு. உதாரணமா நாங்க வீட்டுல இருக்கிறோம், ரசூலுல்லாஹ் எங்க வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க, எப்படி நம்மள ஓடி இருக்குது. ரசூலுல்லாஹ் வந்தா பார்த்து இருங்க என்று சொல்ற லெவல்ல இருக்குதா, ரசூலுல்லாஹ் இருப்பாங்களா, அங்க வீட்டுல நடக்கிற நிகழ்வுகள் பேச்சுக்களை ரசூலுல்லாஹ் பொறுப்பாங்களா என்பது போன்ற ஒரு ஹிஸ்டரி. அது என்ன செய்யும், மத்த மாதிரி சொல்வதை விட இப்படி சொல்லுகின்ற பொழுது என்ன செய்யும்,
கொஞ்சம் மனதில படும். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் ஒரு நாள் என்கின்ற அந்த செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஊருக்கு நம்ம போறோம் என்றால், நபி அவர்கள் உயிரோடு இருந்தால் நாங்க என்ன மாதிரி ஒரு பிரயத்தனம் எடுப்போம், என்ன மாதிரி எங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வோம் என்பதை உண்மையில நாங்க நேரம் இல்ல ஹதீஸ்களின் ஊடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றாட வாழ்க்கையை பார்ப்பதற்கான ஒரு முயற்சி தான் இந்த விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நாம மதீனாவுக்கான ஒரு பிரயாணம் நாம இப்ப செய்யறோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டுக்கு போறோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஊருக்கு போக முந்தி நபி அவர்கள் எப்படி மதீனாவுக்கு போவாங்கன்றத நாங்க பார்க்கணுமே. ஒரு மதீனாவுக்குள்ள போற நேரத்துல முதலாவது எங்களுக்கு எது எங்களை முகம் கொடுக்கும், எங்களுக்கு முன்னால தெரியும், அதை நம்ம தெரியணும். இவ்வளவு நாள் நம்மளுக்கு நிறைய தெரியும். ஆனா மதீனாவுக்குள்ள ரசூலுல்லாஹோட வீட்டுக்கு நாங்க போறோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் எப்படி எவைகள் எல்லாம் எங்களை முதலில் முன்னோக்கும் என்ற சில செய்திகளை நாங்க பார்க்கணும். அதுக்கு பாருங்க ஒரு செய்தி, சஹீஹ் புகாரியிலே 2889வது இலக்கம், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் ஹைபருக்கு போய் திரும்பி வந்து கொண்டிருக்கிறாங்க. ஹைபருக்கு போய் திரும்பி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் முதலாவது எங்கிருந்து நம்ம போனாலும் முதலாவது விலங்கு எது தெரியுமா? உஹது மலை தான் விலங்கு. இப்ப ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு நம்ம போறோம்னு சொன்னா முதல்ல என்ன செய்யும்? உஹது மலை தான் விலங்கு, முன்னால உஹது மலை விலங்கு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த உஹது மலையை பார்த்துட்டு சொல்றாங்க, ஹாதா ஜபலுன் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு, இந்த மலை அது எங்களை விரும்புது, நாங்கள் அந்த மலையை விரும்புகிறோம். அது எங்களை விரும்புகிறது, நாங்கள் அந்த மலையை விரும்புகிறோம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சஹாபாக்களை பார்த்தாலும் சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி உஹர்ரிமு மா பைன லாபிதைஹா க தஹ்ரீமி இப்ராஹீம மக்கத அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ சாஇனா வ முத்தினா. யா அல்லாஹ், எப்படி இப்ராஹிம் மக்காவுடைய பகுதிகளை புனிதமாக்கினாரோ அதுபோன்று நான் இந்த மக்காவுடைய 2 எல்லைகளுக்கு மத்தியில் உள்ள பகுதிகளை நான் என்ன செய்கிறேன்? புனிதமாக்குகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு வருது. அப்ப மதீனாவுக்கு போற ரூட்ல எங்களுக்கு முதலாவது விளங்குற மலை எது தெரியுமா? உஹது மலை தான். மதீனாவுக்குள்ள போறோம் என்று சொன்னால் இந்த உஹது மலை தான் என்ன செய்யும்? முதலாவது விளங்கும். அதே நேரத்தில் உஹது மலையெல்லாம் தாண்டி நம்ம போறோம் என்று சொன்னா, அந்த ஏரியாவால் அப்படி உஹது மலையெல்லாம் தாண்டி முதலாவது போறோம் என்று சொன்னா, அதுக்கு பின்னால சனியத்துல் வதா என்ற இடம் ஒன்று இருக்குது. சனியத்துல் வதா, தலல் பத்ரு அலைனா அப்படி ஒரு பாட்டு ஒன்று இருக்குதானே, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வரவேற்று படிச்சதாக சொல்லுவாங்க. அது பலகீனமான செய்தி. ஆனால் அந்த சனியத்துல் வதா என்ற இடம் இருக்குதானே, அந்த சனியத்துல் வதா என்று சொல்லுகின்ற இடம் வதாடா பெரியாவிடை, ஹஜ்ஜத்துல் வதான்னு தெரியும் உங்களுக்கு. அப்ப வதாடா பெரியாவிடை. மதீனால இருந்து யார் வெளியே போறேன்னு சொன்னாலும் அங்கனிக்கு வரைக்கும் போடுவாங்க. வதா அங்கனி ஒரு குன்று, அது வரைக்கும் போகும் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடம் தான் அது தனியான்ற குன்று. அப்ப அந்த இடம் வரைக்கும் பார்த்துட்டு தான் என்ன செய்வாங்க? அனுப்புவாங்க, யாரா இருந்தாலும் சரி. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை வரவேற்க அந்த இடத்துக்கு வந்தாங்கன்ற மாதிரி ஒரு கவிதை படித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனா சனியத்துல் வதாவுக்கு வந்தாங்க, உண்மை ரசூலுல்லாஹ் வார்த்தை பார்க்கிறதுக்கு. ஏன்னா அந்த ரூட்டால தான் எல்லாரும் என்ன செய்யணும்? வர வேண்டும். இந்த சனியத்துல் வதாவுக்கு நாங்க இன்றைக்கு போனோம்னா எங்களுக்கு ஒரு ஞாபகம் வரணும். அங்க ட்ரிப் போறோம்னா நமக்கு என்ன செய்யணும்? ஒரு ஞாபகம் வரும். என்னது? இந்த சனியத்துல் வதா எதுக்கெல்லாம் பிரபல்யமாக இருந்தது, அப்படி அந்த எல்லை தானே அது, அப்படியே நமக்கு ஒரு ஞாபகம் வர வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அந்த எல்லையை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரசூலுல்லாஹ் வாழ்ற காலத்துல குதிரை போட்டி வைக்கிற இடம். எப்படி? ரசூலுல்லாஹ் வாழ்ற காலத்துல குதிரை போட்டி வைக்கின்ற இடம் தான் அது. இது சஹீஹுல் புகாரியில நீங்க பார்க்கலாம், 2870 இலக்கத்துல. எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரை போட்டி வைப்பாங்கன்னு சொன்னால், அதாவது 2 ஒட்டகங்களை 2 விதம், குதிரைகளை 2 விதமா பிரிப்பாங்க ரசூலுல்லாஹ் போட்டி வைக்கிற டைம்ல. போட்டிக்காக வேண்டிய கொஞ்சம் உடம்ப கணக்காக கொண்டு மெலிஞ்ச ஒரு அளவுக்கு ஃபிட்டா வச்ச ஒட்டகங்கள் இருக்கும், சும்மா அப்படியே வளர்ந்துட்டு போட்டிக்கு வர ஒட்டகங்களும் இருக்கும். இது 2க்கு ரசூலுல்லாஹ் பிரிப்பாங்க. கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஆட்ட சாட்டமா கணக்காக இருக்கக்கூடிய மெலிஞ்சு போன, அதாவது மெலிஞ்ச லெவல்ல இருக்கக்கூடிய ஒட்டகங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எல்லையும், கொஞ்சம் சைஸான அந்த குதிரைகளுக்கு ஒரு எல்லையும், சைஸான குதிரைகளுக்கு என்ன செய்வாங்க? இன்னொரு எல்லையும் வைப்பாங்க. அத நபித்தோழர் சொல்றார், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சாபக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியர்கள் போட்டி வைத்தார்கள், பைனல் கைலில்லதி கத் உதுமிரத், நல்லா பயிற்றுவிக்கப்பட்டு கொஞ்சம் உடம்பு இப்படி கணக்கா குறைஞ்சு போன ஒட்டகங்களுக்கு மத்தியிலும் அது மாதிரி வச்சால் ஃபஅர்ஸலஹா மினல் ஹைஃபாஇ வகான அமதுஹா சனியத்துல் வதா. ஹைஃபா என்ற இடத்துல இருந்து போட்டி ஸ்டார்ட் ஆகும். எல்லாம் சனியத்துல் வதா. எல்லாம் எது? குதிரை வேத்து நிக்க வேண்டிய போட்டியில நிக்க வேண்டிய இடம் எது?
தனியத்துல் வதா. அதே நேரத்தில் கேட்கிறார், அறிவிக்கிற ராவி அப்படி அந்த அது கேட்கிறவரு எவ்வளவு தூரம் என்று ரெண்டு கடையில. அப்ப அவர் சொல்றாரு என்னன்னு சொன்னால் சித்தத்து அம்யால் 7 6 அல்லது 7 அப்படின்றாரு. 6 அல்லது 7 மைல்கள் என்ன செய்யும் இருக்கும். அந்த தூரத்துக்கு என்ன செய்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியத்துல் வதால போடு. அப்படின்னா விளங்கிங்க மதீனாவுக்குள்ள இருந்து தனியத்துல் வதா எவ்வளவு தூரம் என்று சொல்லி 6 அல்லது 7 மைல்கள் என்ன செய்வாங்க அந்த 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 மெலிந்து போன ஒட்டகங்களுக்கான தூர எல்லை ரசூலாங்க வைப்பார்கள். அடுத்தது என்னன்னு சொன்னால் வசாபக பைனல் கைலில்லதி லம் துதம்மர், அந்த கணக்கு அதுக்கண்டே இல்லாம உடம்பு வந்து என்னது ஒரு கொளுத்து போயிருக்கக்கூடிய அளவுல உள்ள குதிரைகளுக்கு ரசூலாங்க போட்டி வைத்தார்கள். அதோட எல்லையை ரசூலாங்க எப்படி வச்சாங்க தெரியுமா? அர்சலகா மின் சனியத்துல் வதாய், சனியத்துல் வதாலின்னா அவங்களோட போட்டி ஸ்டார்ட் ஆகும். வகான அமதுஹா மஸ்ஜித் பனி சுரைக், மஸ்ஜித் பனி சுரைக் என்ற இடத்து வரைக்கும் அது ஓடும். ரெண்டு கடையில எவ்வளவு தூரம் என்று கேட்டாங்க. 1 மைல் என்று சொன்னாங்க. கொஞ்சம் கொளுத்து தானே, அதுக்கு 1 மைல் எல்லையும் இதுக்கு கொஞ்சம் 6 மைல் எல்லையும் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டி வைத்தார்கள். 4 போட்டியில பெஸ்ட் வந்தால் என்று சொல்லி யார் சொல்றாரு? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இது சஹீஹ் புகாரில 2870. அப்ப மதீனாவுக்குரிய ஒரு பயணம் நம்ம எல்லையில முதலாவது உஹது மலை, அதுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ்வோட தனியத்துல் வதா, தனியத்துல் வதா என்ற எல்லையில நாங்க பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க என்ன செய்தார்கள்? போட்டி வைத்திருக்கிறார்கள். அப்ப அது எந்த அளவுக்குன்னா இந்த செய்தி சஹீஹ் புகாரில தான் இருக்குது. அப்ப அந்த இது சம்பந்தமா தேடுகின்ற நேரத்தில் தான் தனியத்துல் வதா என்ற இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லைகளாக வைத்து ஒரு மெலிஞ்ச ஒட்டக குதிரை என்றால் அது அங்க போகும், மற்றவைகள் என்றால் அதுல இருந்து மனு சுரைக்கு வரைக்கும் என்ன செய்யும் போகும் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். அப்ப நபியர்கள் போட்டி வைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வோட ஒட்டகங்களும் என்ன செஞ்சிருக்குது? போட்டி நடந்திருக்கிறது என்ற செய்தியில நாங்க பார்த்திருக்கிறோம். அப்ப இது வந்து என்னது? நாங்க அதாவது இந்த ஓட்ட போட்டிகள், குதிரை போட்டிகள், அதாவது ஒரு ஒரு சூதாட்டம் மாதிரி இல்லாம ஒட்டு வச்சு விளையாடாம சாதாரணமா ஒரு போட்டியாக நடக்கிறதால பொதுவான ஒரு ஆள் பரிசு கொடுக்கிறது. யாருடைய பணமும் அதுல இல்ல. பொதுவான ஒரு ஆள் நின்று யார் ஃபர்ஸ்ட் வர அவருக்கு என்னது பரிசு. எந்த பரிசு? எந்த போட்டியா இருக்கணும்? இந்த மாதிரி இப்ப அந்த கிரிக்கெட் மாதிரி இந்த குப்பக போட்டி இல்ல, அதெல்லாம் சூதாட்டமே தான். ஏன் அது 11 பேர் விளையாடினாலும் ஒட்டுமொத்த சூதாட்டத்துக்கான ஏற்பாடு தான் நடந்து கொண்டிருக்குது. இப்ப போறது ஆக மோசமான உண்டு, இப்ப போறது ஆக மோசமான உண்டு. அப்ப அப்படியானதல்ல. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உடல் விஷயங்களுக்கு ஒரு வீரத்துக்கு அந்த விளையாட்டு எல்லாரும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்களானே, அவங்களுக்கு எல்லாம் குதிரையோட விட்டா பிடிக்கும் தெரியுமா? அதான் உண்மையில வீரம். ஒரு குதிரையை கண்ட்ரோல் பண்ணி ஓடுறதா உண்மையில வீரம். ஆனா உங்களுக்கு பைஸ்கல் ஒன்றை இன்னைக்கு என்ன செய்யலாம் இருக்குது, ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இருக்கு. அது வந்து என்னது சடம். அப்படி இருந்தும் நம்மளுக்கு ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இருக்கு. இப்னு உமர் ரலியல்லாஹு அப்ப வயசு 13-14 தான். அந்த ஓட்ட போட்டியில கலந்து குதிரை ஓட்ட போட்டியில கலந்து கொள்ள நேரத்தில் எத்தனை வயசு? 13-14 தான். எப்படி இருக்கும்? நாங்கெல்லாம் குதிரையை தொட்டு பார்க்கறதுக்கு பெரிய சாதனை நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அவர்கள் எல்லாம் அந்த அளவு ஒரு வீரத்தோடு இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இது தனியத்துல் வதா என்ற அந்த இடம். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மதீனா வாசிகள் பொதுவாக யார பிரியாவிடி அளிக்கிறேன்னு சொன்னாலும் அந்த இடத்து வரைக்கும் தான் போவாங்க. யாரா வாரண்டாலும் ஓதுமலையை தாண்டி அதை தாண்டி தான் என்ன செய்யணும் வரணும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் ஒரு ஞாபகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது பள்ளிக்குள் நுழைந்தாலும், எப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள் நுழைந்தால் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அதாவது அந்த நுழைந்தவுடன் மதீனாவுக்குள் நுழைந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனா பள்ளிக்கு போய் தொழுது தான் வருவாங்க. மதீனா பள்ளிக்கு போய் ஒரு 2 ரக்காத் தொழுது விடுவார்கள், தொழுது தான் வருவாங்க. அப்ப ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல இருந்து திரும்பி வார நேரத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க, அதாவது உதுகுலில் மஸ்ஜித், பள்ளிக்குள்ள நீங்க போங்க, ஃபஸல்லி ரக்காத்தைன், 2 ரக்காத் தொழுதுங்கன்றாங்க. ஊருக்குள்ள போங்க, பள்ளிக்குள்ள போங்க, என்னது 2 ரக்காத் தொழுதுங்க. 1000 டென்ஷனோட ஒரு ஊருக்குள்ள போவோம். இன்றைக்கு போனோடனே முதலா பிரச்சனை இதான் அப்படின்னு போவோம். சரியா? இந்த ஒரு சுண்ணத்தை நம்ம பழைய வச்சிருந்தோம்னு வைங்களேன், பள்ளியில போய் 2 ரக்காத் தொழுதோடனே சிந்தனை கொஞ்சம் மாறும், சிந்தனை கொஞ்சம் என்ன செய்யும் மாறிடும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கிருந்து வந்து மதீனாவுக்குள்ள போனாலும் இப்படி ஒரு வளமை இருந்ததை நாங்க என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப மதீனாவுள் புகுதல் என்று செய்கின்ற நேரத்திலேயே எங்களுக்கு இந்த ஞாபகம் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். இது ஒரு செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி இப்ப வந்து போறது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அதாவது மதீனாவுக்குள் அந்த வந்த ஆரம்ப காலகட்டத்தில் வீடுகளை அமைத்துக் கொண்டார்கள். இப்ப நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு நாள் என்றா எப்பயும் நாங்க யாரை சந்திக்க போறோமோ அவரை பத்திய பிக்சரை உள்ளத்துக்குள்ள உருவாக்கிக்கொள்வோம். இப்படிப்பட்டவர் தான் சந்திக்க போறோம், இப்படித்தான் பேசணும். தெரியாதாங்க போய் தானே சொல்லுவோம், இந்த மாதிரி பேசுறவன் அவர் கொஞ்சம் கோபம் வந்துருவோம் தானே,
இந்த மாதிரி பேசுங்க, அவர் எவ்வளவு ஓப்பனா பேசினாலும் ஒண்ணு நினைக்க மாட்டாரு அப்படின்னு அறிமுகம் இல்லாத ஆட்களை கூட்டிட்டு போக நாங்க சொல்லுவேன் சொல்லுவோம். தெரிஞ்ச ஒரு மனுஷர் நம்மளுக்கு அறிமுகமான ஒரு மனிதரோட பேசுகின்ற பழக்கத்தை நாங்க பழகி வச்சிருப்போம், இப்படித்தான் பேசணும்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடத்துக்கு நாங்க போகின்ற நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்க்க போகிறோம், எப்படிப்பட்ட ஒருவரை நாங்கள் இந்த நூல்களின் ஊடாக பார்க்க போகிறோம் என்ற செய்தி எங்களிடத்துல இருக்கணும். அந்த நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கொள்வோம். வீடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுடைய அமைப்பு, நாங்க இதுவரைக்கும் ரசூலுல்லாஹோட வீட்டில் வறுமை அவைகளை தானே தெரிஞ்சுக்கிறோம். ரசூலுல்லாஹோட வீட்டுடைய அமைப்பு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டிய நேரத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் நபி அவர்களோடு சேர்ந்து வீட்டை கட்டினேன். புகார்ல வரது அவரோடு சேர்ந்து வீட்டை கட்டினேன். அந்த வீட்டை கட்டின நேரத்தில் அந்த வீடு ரசூலுல்லாஹ் ஒன்றுக்கு மேல் ஒன்றை வைக்கவும் இல்லை. அப்படின்னா என்ன, கல்லுக்கு மேல கல்லடுக்கி கட்டவும் இல்லை, சேத்தால பூசி விட்டாங்க. சேத்தால பூசி விட்டாங்க. மேலுக்கு என்ன செஞ்சாங்க, அதாவது ஒரு அந்த ஓலையால மேய்ந்து விட்டார்கள். அப்ப நபி அவர்களுடைய வீடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குஜராத்துக்களை அறை அறைகளாக அமைக்கிறாங்க. அறை அறையாக ஒவ்வொரு ஊடாக அமைக்கிறாங்க. அமைக்கிற நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீடை மட்டும் பள்ளி வாசலுக்குரிய வாசலோட வைக்கிறாங்க, சைட் வாசலோட. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டு வாசலும் பள்ளியுடைய வாசலும் என்ன செய்யும், ஒன்றா அமையும், ஒன்றுக்கு ஒன்றா நேராக அமையும். அதுக்கு பின்னால மற்ற அறைகள் எல்லாம் என்ன செய்யுது, தொடர்ந்து அப்படி கட்டப்படுது. எல்லா ஓலைகளாலும் சர்வசாதாரண விஷயங்களாலும் கட்டப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த ஒரு வீட்டுக்கு போகின்ற நேரத்தில் நாங்க அந்த வீட்டுடையவரோடு பழகிற சில விஷயங்கள் நாங்க அது பெரும்பாலும் எங்களிடத்தில் அந்த முறைகள் இன்னும் பழகல. நாங்க ஒரு ஆள் அறிமுகமாக நேரத்தில் எப்படி நாங்க பேசிக்கொள்ளணும், எப்படி பழகிக்கொள்ளணும் என்ற நிறைய அறிமுகங்கள் எங்கள்கிட்ட இல்ல. ஒரு ஆளை சந்திச்சிருவோம், அஸ்ஸலாமு அலைக்கும் சோமாயிரான்னு பேசிட்டு இருப்போம், உங்களோட பேர் என்னன்னு கேட்போம். எங்களோட பழக்கத்துல உள்ளது அகமது என்றுவாரு. அப்படி பேசிட்டு வேற கேள்வி ஒண்ணு இல்லாத உங்களோட பேர் என்னடுவோம், அது ஏற்கனவே சொன்னேன் அகமதுன்னு சொன்னீங்க தானே. இது எங்கள்கிட்ட நிறைய இருக்குது. ரசூலுல்லாஹ் பேசக்குள்ள நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பேர் என்னன்னு கேட்பான். என் பேர் என்னது அத்தாபு சொல்லி என்ன செய்யறாரு, அந்த தாய்ஃப்ல வச்சு ரசூலுல்லாஹ் ஒரு ஆளை சந்திச்சோன்னே பேசுறான். அவர் சொல்றாரு அத்தாபு. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ரசூலுல்லாஹ் பேசிட்டு போகல கேட்கிறான் அதாபே அப்படின்னு ரசூலுல்லாஹ் பேசுறாங்க அவரோட. இப்படி பழக்கம் எங்கள்கிட்ட இருக்குதா? பலமுறை அறிமுகமாயினவரை தான் பேரை சொல்லி பேசுவோம். அப்பயே அறிமுகம் என் பேர் அகமது அப்படின்னு சொன்ன அடுத்த கட்டமே அகமது, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன், நாங்க பேச மாட்டோம். எனக்கு ஒரு 50 எண்ணத்துக்கு உங்களோட பேர் என்னன்னு கேட்டுருவோம். அவரே பேர் ஒரு சும்மா வேணும் மட்டும் தான் கேட்கிறார் போலைக்கு என்ற மாதிரி தான் எங்களோட அறிமுகம் என்ன செய்யும் இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அந்த தஆருஃப் அந்த அறிமுகம் இருந்தது. அப்ப நாங்க யாரிடத்தில் போகிறோமோ அவரை பற்றி ஒரு நல்ல அறிமுகம், ஒரு முன்னுரை எங்களிடத்தில் என்ன செய்யணும் இருக்கணும். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை அப்படி கட்டுறாங்க. அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு மற்றவர்களுடைய வீடை விட இன்னும் கொஞ்சம் பல வகையில சிறப்பம்சமாக இருந்ததுக்கு ஹசன் ரலியல்லாஹு சொல்றாங்க. ஹசன் அல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் ரசூலுல்லாஹோட வீடுகளுக்குள்ள நான் போவேன். ரசூலுல்லாஹ் மௌத்து தானே, அப்ப நான் போவேன். போய் இப்படி கையை வச்சா என்ன செஞ்சணும், கூரை படுமண்டாங்க. கையில இப்படி கையை வைத்தால் கூரை படுமண்டாங்க. இப்ப நிறைய பேர் கூரை உயர்த்துறாங்க, என்னத்துக்கு உயர்த்துறாங்கன்னு இல்ல, சும்மா அப்படி உச்சகட்டத்தில் இருக்கு. ஆனா காரணம் ஒண்ணும் இருக்காது, எந்த காரணம் இருக்காது. ஆனா இப்படியே இருக்கும். ஒரு காலத்துல கட்டினாங்க, அது ஓகே. இப்ப என்னது கண்டில அப்படி கட்டுவாங்க. ஆனா நான் கையை தூக்கினா என்ன செஞ்சிடும், அந்த கூரையில் என் கைப்படும் என்று சொல்லி ஹசன் அல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு ஊடன்னா அந்த ஊட்ட பார்க்க போகின்றவருடைய உள்ளம் அதுக்கு ரெடியா இருக்கணும், அதுக்கு என்ன செய்யணும், தயாராக இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுடைய விஷயத்தில் நபித்தோழர்கள் என்னென்ன நிலைப்பாட்டில் இருந்தாங்கன்னு பாருங்க. அடுத்தது வீட்டுக்குள் போவதற்கு முன்னால சில செய்திகள் என்னன்னு சொன்னால், சில நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஆசைப்பட்டார்கள். சில நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹோட வீட்டுக்கு பக்கத்துல வரக்கூடாது, மிச்சம் தூரமா இருக்கணும்னு ஆசைப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு வீட்டுக்கு பக்கத்துல வரக்கூடாது, மிச்சம் தூரமா இருக்கணும்னு ஆசைப்பட்டார்கள். இந்த ரெண்டு பேருடைய செய்தியும் பாருங்க. என்னன்னு சொன்னால், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், முஸ்லிம்ல 665வது இலக்கத்துல வர செய்தி. மதீனா பள்ளி வாசல் இருக்குதானே, அதுக்கு பக்கத்துல நிறைய வீடுகள் இருக்கல. ஹலத்தில் பிகாஉ ஹவுலல் மஸ்ஜித், நிறைய பள்ளி வாசல் என்ன செய்யல, நிறைய வீடுகள் இருக்கவில்லை. ஃபஅராத பனு சலிமா அயன்தகிலு இலா குர்பில் மஸ்ஜித், நிறைய பேர் என்ன விரும்பினாங்க, பனு சலமா கோத்திரத்தில் உள்ளவங்க பள்ளி கிட்ட எல்லாரும் இருப்போம் அப்படின்னு வித்து போட்டு இங்க இருப்போம் இருக்க விரும்பினார்கள். ஃபபலகதாலிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செய்தி ரசூலுல்லாஹ்களுக்கு போகுது, வீட்டுக்கிட்ட வர போறாங்கன்ற செய்தி
ரசூலுல்லாஹ்களுக்கு போகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னஹு பலகனி அன்னக்கும் துரீதுன அன் தன்தகிலு குர்பல் மஸ்ஜித். பள்ளி கிட்ட நீங்க எல்லாம் வர போறீங்க என்ற செய்தி எனக்கு கேள்விப்பட்டது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு அங்க வர போறீங்க என்ற செய்தி கேள்விப்பட்டது, உண்மையான கேட்கிறான். காலு நாம், எல்லாத்தையும் வித்து போட்டாங்க, என்ன செய்ய போறோம், பள்ளி கிட்ட வர போறோம் அல்லாஹ்வின் தூதரே. அவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா, கிட்ட வந்திருந்தா பள்ளி பக்கத்துல, கால் வச்சா பள்ளி, கால் வச்சா பள்ளி என்கின்ற அளவில் அவங்க விரும்பினாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபகால யா பனி சலிமா தியாரக்கும் துக்தபு ஆசாருக்கும். இருக்கிற இடங்கள்லயே இருங்க, உங்களோட இடக்கிற வீடுகள்லயே இருங்க, நீங்கள் அங்கிருந்து பள்ளிக்கு நடந்து வருகின்ற ஒவ்வொரு அடையாளங்களும் அசர்களும் எழுதப்படும். உங்களுக்கு என்ன செய்யும், கூலிகள் எழுதப்படும். அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு மறுபடி தியாரக்கும் துக்தபு ஆசாருக்கும், உங்களோட இடங்கள்லயே இருங்க, உங்களுக்கு என்ன செய்யப்படும், பள்ளிக்கு நடந்து வருகின்ற கூலி எழுதப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அதாங்க நபித்தோழர்கள் வீட்டு கிட்ட வார விஷயத்துல அவங்களுக்கு என்ன சிந்தனை காரணமாக இருந்துச்சு என்பதை பார்க்கணும். அதே நேரத்தில் இன்னொரு செய்தி, தூரமா இருக்க விரும்பினான்னு சொன்னேன், அந்த செய்தியை பாருங்க. முஸ்லிம்ல 663வது இலக்கம். அதாவது உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கான ரஜுலுன் மினல் அன்சார் பைத்து அக்ஸா பைத்தின் ஃபில் மதீனா. அன்சாரி தோழர்கள் ஒருவர், அவருடைய ஊடுதான் மதீனாவில் ஆக தொங்கல் ஊடு, மதீனாலேயே ஆக தொங்கல் ஊடு அவருடைய ஊடு. இது முஸ்லிம்ல வார செய்தி. ஃபகான லா துக்திஉ ஸலாம் ஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா 5 நேர தொழுகை ரசூலுல்லாஹ்களோட ஜமாத்துல பிந்தாது, அவருக்கு மிஸ் ஆகாது. அங்க எல்லாம் நிறைய பள்ளி இருக்குது. நான் இப்ப சொன்னேன் உங்களுக்கு, அதாவது பனு சுரைக்கு இடத்துல கூட ஒரு பள்ளி இருந்துச்சு, அங்க எல்லாம் பள்ளி இருக்குது. ஆனா அவர் அங்கிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு மிஸ் ஆகாம 5 நேரம் வந்துருவார். 5 நேரம் என்ன செய்து விடுவார், வந்து விடுவார். 10 வஜ்ஜனாலும் எங்களுக்கே வருத்தமா இருந்துச்சு என்றாரு அந்த நபித்தோழர். சொல்றேன், அவருக்காக வேண்டி நாங்கள் மன வருத்தப்பட்டோம். அங்கிருந்து வாராரு. அப்ப இவர் போய் என்ன செய்யறாருன்னா, உபை இப்னு கஅப், யா ஃபுலான், அதாவது இந்த சகோதரரே, லவ் அன்னக இஷ்தரைத ஹிமாரன் யகீக மினர் ரம்லா, இந்த சூட்டு மணல நடந்து வாரீங்களே, ஒரு கழுதை ஒன்று வாங்கிக்கனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதுல அந்த வாகனத்துல என்ன செஞ்சிடலாம், உங்களுக்கு வந்துடலாமே அப்படி என்று சொல்லி சொல்றாரு. அப்ப இவர் யகீக மின் ஹவாமில் அர்ல், அதே போல நைட்ல எல்லாம் வாரீங்க, பூச்சி புழுக்கெல்லாம் இருக்கும், அதுல இருந்து கூட உங்களுக்கு என்ன செய்யலாம், பாதுகாப்பா வரலாம் தானே, ஒரு வாகனம் எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் சொல்றாரு, கால வல்லாஹி மா உஹிப்பு அன்ன பைத்தி முத்தன்னபும் பி பைத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டோட ஊடாக ஏண்ட ஊடு கயிறால் கட்டப்பட்டிருப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன். அது என்ன சொல்றாரு தெரியுமா, ரசூலுல்லாஹோட வீட்டோட ஏண்ட ஊடு இழுத்து கயிறால கட்டப்பட்டிருக்கிற கூட எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னாரு. இவர் சொல்றாரு, எனக்கு இந்த வார்த்தை வந்து ஒரு பெரிய ஐடியா இருந்துச்சு. இவர் இப்படி சொல்றாரு, இவரோட உள்ளத்துல வந்து என்னன்னா, ரசூலுல்லாஹோட வீட்டை பத்தி ஒரு பேசுற முறை என்ன செய்யல, இவருக்கு வந்து மனசுல விரும்பல. இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாரு, அல்லாஹ்வின் தூதரே, இவர் இப்படி எல்லாம் சொல்றாரு, உங்களோட வீட்டோட அவரோட ஊடு ஒட்டப்பட்டிருக்கிறத அவர் விரும்பலையா, கட்டப்பட்டிருப்பதை அவர் என்ன செய்யவில்லையா, விரும்பவில்லையாம் என்று சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிடுறாங்க. அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. கேட்டுட்டு நான் அப்படி சொன்னேன்றாரு. இவர் விளங்கிட்டானே, நான் அப்படி சொன்னேன் அப்படின்னுட்டு. ஆனா நான் அதை ஏன் சொன்னேன் தெரியுமா, எந்த அளவுக்கு நான் கூட தூரத்திலிருந்து நடந்து வருகிறேனோ அந்த அளவுக்கு எனக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கும் நான் ஆசைப்படுறேன், அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அது கிட்ட இருக்கிறதுல எனக்கு முக்கியம், எனக்கு நன்மை கூட கிடைக்கணும், நான் தூரத்தில் வந்து ஒவ்வொரு எட்டுக்கு எனக்கு நன்மை கிடைக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம், அல்லாஹ்வின் தூதர், அதனால தான் அப்படி சொன்னேன் என்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னலக மஹ்தஸப்த, நீங்கள் எதற்காக வேண்டி அதை செய்கிறீர்களோ அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னா, அந்த கூலி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 663 இலக்கம். அப்போ வீட்டுக்குள்ள போகும் வந்து வீட்டை பத்தி கொஞ்சம் என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கொள்ளும் என்பதற்காக நான் சொன்னேன். நபி தோழர்களில் இப்படியும் சில நபர்கள் என்ன செஞ்சாங்க, இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, வீட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வீட்டுக்குள் நாங்கள் நுழைவதற்கு முன்னால் முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ள நுழையிறவங்களோட நடந்து கொண்ட சில முறைகளை தெரிஞ்சுக்கணும். அதையும் தெரிஞ்சுக்கணுமே. எப்படி என்று உங்களுக்கு தெரியும், மிஸ்வர் இப்னு மஹ்ரமா என்றவர் வாராரு. மிஸ்வர் இப்னு மஹ்ரமா தந்த தந்தை மஹ்ரமாவோட வாராரு. என்னத்துக்கு வாராரு தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சில அன்பளிப்புகள் வந்திருந்துச்சு, அதை சிறைய தோழர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தாங்க. ஆனா மஹ்ரமாவுக்கு கிடைக்கல, மஹ்ரமா என்ற நபி தோழருக்கு கிடைக்கவில்லை. அந்த கிடைக்காதனால
மஹரமா சொல்றாரு, ரசூலுல்லாஹ்ங்களுக்கு சில விஷயங்கள் வந்ததா கேள்விப்பட்டேன், எனக்கு ஒரு பங்கு கிடைக்கல, என்ன விஷயம் போய் பார்த்துட்டு வரும், சில வேளை இருந்தா ரசூலுல்லாஹ் என்ற பங்கை தருவாங்க அப்படி என்று மிஸ்ஸூர் என்ற மகனோட போறார். அவர் சின்ன வயசு, அவருக்கு என்னது ஒரு நான் நினைக்கிறேன் அந்த டைம்ல வந்து ஒரு ஒரு 8-9 வயசு. போறாரு, போய் சொல்றாரு மகன் அங்க வீட்டுக்கு முன்னுக்கால நின்று ரசூலுல்லாஹ்களை கூப்பிடுங்கன்றாரு, ரசூலுல்லாஹ்களை கூப்பிடுங்கன்றாரு. மகன் 9 வயசு. மகன் சொல்றாரு, எனக்கு மனசுல மிச்சம் பாரமா இருந்துச்சு, வாப்ப சொன்ன வார்த்தை ரசூலுல்லாஹ்களை கூப்பிடுங்கன்றாரு, மிச்சம் பாரமா இருந்துச்சு. அப்ப இவர் சொல்றாரு பாப்பட்ட பார்த்து, அதுவுலக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரை நான் கூப்பிடுறதான்னு கேட்டாரு. உங்களுக்காக வேண்டி மகன் கேட்கிறாரு பாப்பட்ட, உங்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்களை நான் கூப்பிட்டு எடுக்கிறதா வீட்டுல இருந்து. அப்ப இவர் சொல்றாரு தெரியுமா, உது அவரை கூப்பிடுங்க, இன்னஹு லைஸ பிஜப்பார், அவர் பெரிய என்னது பெருமை பிடிச்சவரெல்லாம் அல்ல, அவரை கூப்பிடுங்க அப்படி சொன்னாரு. எப்படி அவர் பெருமை பிடித்தவரெல்லாம் அல்ல, அவரை கூப்பிடுங்கள் அப்படின்றாங்க. இவர் ரசூலுல்லாஹ்களை கூப்பிடுற அல்லாஹ்வின் தூதரே, அதாவது என்னது மஹரமா உங்களே பேசுறாரு. ரசூலுல்லாஹ் மொத்தலாவது வந்து சலாம் சொல்லிட்டு என்னமா சொல்றாங்க, உடுப்போட போட்டுக்கிட்டு வராங்க, போட்டுக்கிட்டு வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மஹரமாவே இத உங்களுக்கு தான் வச்சுக்கிறேன்றாரு. எப்படி இது நான் உங்களுக்கு தான் வச்சுக்கிறேன் மஹரமாவே அப்படின்னு சொல்றாங்க. மஹரமா அப்படி பார்த்துட்டு சொல்றாரு, நான் பொருந்தி கொண்டேன் அப்படின்றாரு. நான் என்ன செஞ்சேன், பொருந்தி கொண்டேன். இந்த மஹரமா பத்தி ஒரு 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 அதாவது வரலாற்றுல ஒரு செய்தி வர, கொஞ்சம் கடினமான போக்கு கொண்டவர், பேச்சில முறைகள் எல்லாம் கடினமா போக்கு கொண்டவர். ரசூலுல்லாஹ் எப்படி ஹேண்டில் பண்றாங்க தெரியுமா, ரசூலுல்லாஹ் வந்த உடனே சொல்றாங்க என்னது, நான் உங்களுக்காக வேண்டி தான் என்ன செஞ்சுக்கிறேன், இதை வைத்திருக்கிறேன் என்றாங்க. அவர் சொல்றாரு என்னது பார்த்துட்டு, நான் பொருந்தி கொண்டேன்றாங்க. அப்ப அவர் எப்படி அவர் வந்து அவ்வளவு குணம் அப்படி இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ்களை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா, லைஸ பிஜப்பார், அவர் வந்து என்னது பெருமை பிடிச்சவர் அல்ல, அடக்கி ஆளக்கூடியவர் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது செய்தி ரசூலுல்லாஹ்வோட வீட்டுக்குள்ள நுழையிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு செய்தி. இன்னொன்று என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஜனாசா மையவை அடிக்க போறாங்க. அப்ப ஒரு பெண்மணி என்ன செய்யறா, அழுது கண்டிக்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அழ வேண்டாம், மையத்துக்கு சத்தம் போட்டு என்ன செய்ய வேண்டாம், அழ வேண்டாம்ன்றாங்க. எனக்கு வந்தது உங்களுக்கு வந்தா தெரியுமான்றாங்க, எனக்கு வந்தது உங்களுக்கு வந்திருந்தா விளங்கும் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒண்ணும் சொல்லல, போயிட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டான். போன நேரத்துல பக்கத்துல உள்ளவர் சொல்றாரு, வந்தது யார் தெரியுமாண்டு, எனக்கு தெரியான்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்ன இவ எலும்பி என்ன செய்யறா தெரியாவுக்கும், அவ என்ன செய்யறா எலும்பி ஓடுறான், எலும்பி ஓடுறான், ஓடி போயிட்டு வீட்டுக்கிட்ட போறா. அந்த பெண்மணி சொல்றா, அவரோட வீட்டுக்கு நான் போனேன், அதான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பாரு, ரசூலுல்லாஹ் கண்டில்லே லைஸ இன்தஹு பவ்வாப், அவரிடத்துல எந்த வீட்டு காவல்காரரும் இருக்கவில்லை, எந்த வீட்டு காவல்காரரும் கூப்பிடு உள்ளுக்கு போய் சொல்லிட்டு வரதுக்கு என்ன எந்த காவல்காரரும் இருக்கவில்லை. ஃபதஅவுதுஹு, நான் ரசூலுல்லாஹ்களை கூப்பிட்டேன், ரசூலுல்லாஹ் வந்தாங்க, நான் ரசூலுல்லாஹ்களை கூப்பிட்டேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அப்ப இவர் சொல்ற, எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர்னு எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத பத்தி எல்லாம் ஒண்ணும் சொல்லல. அதாவது இன்னம ஸப்ரு இந்த ஸதுமத்தில் ஊலா, பொறுமை என்பதெல்லாம் சோதனையுடைய முதல் கட்டத்திலேயே வர வேண்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். வேற ஒன்றும் என்ன செய்யல, ரசூலுல்லாஹ் சொல்லல. இப்படி ஒரு வீட்டுக்கு போகல நாங்க எவ்வளவு தைரியமா போவோம், இப்படி ஒரு வீட்டுக்கு போகல, உண்ட தொடுறதுக்கோ உண்ட பேசுறதுக்கோ உண்ட பாக்குறதுக்கு நம்ம பயப்பட மாட்டோம். இன்னும் சில வீட்டுல புத்தகத்துல இருக்கிறதுக்கும் பயப்படுவோம். ஏன் அவரு திடீர்னு அந்த புத்தகத்துல இருக்க கூடாது, இந்த புத்தகத்துல இருக்க நம்மளுக்கு பயம் வந்துருவானே, அப்படி பழக்கம் உள்ளவங்க தான். அவருக்கு ஒரு நியாயம் இருக்கும், அங்க வீட்டுல அவருக்கான 1000 நியாயங்கள் இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூச்சப்படுவாங்க அதெல்லாம் சொல்றதுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி எப்படி வருபட்டு சொன்னா, அதாவது கன்னிப்பெண் தன் அறையில் இருக்கின்ற பொழுது வெட்கப்படுவதை விட, அப்ப கன்னிப்பெண் வந்து அறையில் இருக்க கூட வெட்கம் என்ன செய்யும், கொஞ்சம் குறை, வெளியே இருக்கிறதை விட அங்க குறையத்தான் இருக்கும். அவையும் விட என்ன செய்ய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலாக வெட்கப்படுவார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலாக வெட்கப்படுவாங்க. அப்ப ரசூல் ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு ஆடை ஒன்று வருது, ரசூலுல்லாஹ் உள்ளுக்கு போய் போட்டுட்டு வராங்க. எல்லாரும் அழகா இருக்கேன்னு சொல்லக்குள்ள ஒரு சஹாபி இருக்கிற, அல்லாஹ்வின் தூதரா எனக்கு தாங்கன்றாங்க, அதே எனக்கு தாங்கன்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நெல்லுங்க உள்ளுக்கு போனாங்க, அதை கலட்டினாங்க, மத்த பழைய ஆடையோட வந்து இது அவரோட கையில கொடுத்தாங்க. அவர் ரசூலுல்லாஹ் அதை இல்ல ஏலான்னு சொல்றது, அதை இருக்கிறது தானே சொல்றதுக்கு ரசூலுல்லாஹ் வெட்கமானவர். அப்போ நபித்தோழர்கள் அவரை கண்டிக்கிறாங்க, அழகா ரசூலுல்லாஹ் ஆசையோட உடுத்த உடுப்பு நீங்க கேட்டீங்களே. அப்ப அவர் சொல்றாரு, என் கவனாக இந்த உடுப்பு பிடிக்கும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான், அதுக்குதான் நான் அப்படி கேட்டேன்றாங்க. என் கவனாக இந்த ஆடை இருக்க வேண்டும் நான் ஆசைப்படுகிறேன், அதனாலதான் நான் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டேன், ரசூலுல்லாஹ் உடுத்த ஒரு ஆடை.
அப்படி என்று சொல்லி நாங்கள் சரியான செய்தியில பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு குணநலன் உள்ளவரை தான் நாங்கள் இந்த ஹதீஸ்களின் ஊடாக சந்திக்க போகிறோம் என்று சொன்னா அது எங்கட மனசுல என்ன செய்யும்? ஒரு விதமான திறந்த ஒரு மனநிலையும் ஆர்வமும் இருக்கும். திறந்த ஒரு மனநிலையும் ஆர்வமும் இருக்கும். அன்புள்ள சகோதரர்கள், அதே போல வீட்டுக்குள்ள நுழையிற நேரத்தில் நான் சொல்ற செய்திகளில் இன்னொன்று என்னன்னா, ரசூலுல்லாஹ் கடுமையா ஒரு விஷயத்தை விரும்ப மாட்டான். அது என்ன தெரியுமா? பாருங்க இந்த செய்தியை. அதாவது இது புகாரியில் 6250வது இலக்கம். எனக்கு இந்த தலைப்பினூடாக நிறைய நம்மளுக்கு புதிய தகவல்களை சொல்ல வேண்டும், சில நிகழ்வுகள் எங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும் என்பதான் நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வீட்டுக்கு நான் ஒரு முறை போனேன். ஜாபிர் ரலியல்லாஹு சொல்றேன் போனேன். அப்ப என் தந்தை மௌத்தாயிட்டாரு. அவர் சம்பந்தமான ஒரு கடனை தான் என்ன செய்ய நான் எடுக்க போனேன். அவர் சம்பந்தமா கடனை தான் ரசூலுல்லாஹோட பேச போனேன். என்ன மாதிரி தீக்கிறது என்று பேசுவதற்கு போனேன். சிலருடைய வரலாறு நாங்க கூட பேசணும். அதுல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்த ஜுபைர் இப்னு அவ்வாம், இவங்க இந்த 3 நபித்தோழர்களுடைய வரலாறும் நாங்கள் தனியாக பேசப்பட வேண்டிய வரலாறுகள். ஏன் கடன், என்ன கடன்ல பின்னால இருக்குது. அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றேன், நான் கடன் சம்பந்தமா பேச போயிருந்தேன். அப்ப நான் கதவை தட்டினேன். கதவை மூடி இருந்துச்சு. கதவை தட்டினேன். யாரு என்று ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. நான் சொன்னேன். நான் தான் என்று சொன்னேன். ரசூலுல்லாஹ் நானடா அப்படி என்று சொல்லி கேட்டு ரசூலுல்லாஹ் வெளியே வந்தார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? நான் என்று சொல்லிக்கிட்டு நபி அவர்கள் வெளியே வந்தார்கள். அதை நபி அவர்கள் வெறுத்தார்கள் என்று நான் புரிந்து கொண்டேன். உண்மைதான். கதவை தட்டுறோம். யாரு நான்? யாரு நான்? நான் உங்களுக்கு தானே தெரியும். அவர் தான் கேட்கிறாரு தெரியாமா நான் என்று. நீங்க நானண்டா, அது நிறைய பேர் நடக்கும். தட்டின நான் தான் வந்திக்கிறேன். நானா? யார் அது? நம்ம கேட்கறதே தெரியாம அதுல நான் தான் வேற சொன்ன. அப்படி போன்ல ஒரு ஆள் பேசுறாரு. யார் பேசுறீங்க? நான் தான் பேசுறேன் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அப்ப நாங்க சொல்லணும், நான் என்று சொன்னால் எப்படி தெரிவ சொல்லணும்? நான் வந்திருக்கிறேன் என்றா பேரை சொல்லணும். நான் அப்துல் ரஹ்மான் வந்திருக்கிறேன், அனஸ் வந்திருக்கிறேன், ஜாபிர் வந்திருக்கிறேன். யார் வந்திருக்கிறேன் கேட்டா நான் தான் வந்திருக்கிறேன். என்னது? ரசூலுல்லாஹ் வருதான் நான் என்று சொல்லிக்கண்டே ரசூலுல்லாஹ் வெளியே வராங்க. அப்படி ஜாபிர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அதை வெறுத்தார்கள். நபி அவர்கள் அதை வெறுக்கிற போது எனக்கு விளங்குச்சு. சில செய்தியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கதவை தட்டினா நான் என்றெல்லாம் சொல்ல வேணாம், வந்த ஆட பேரை சொல்லணும். நான் என்று என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட அந்த வீட்டுக்குள் நுழைவதற்கு இன்னொரு 2-3 செய்திகள் என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட தோற்றமுடையவராக இருப்பார்கள். நாங்க நிறைய செய்தி படிச்சு பேச சம்பந்தமா தோற்றம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோற்றம் எப்படி இருக்கும், அதுக்கு நான் நிறைய செய்திகளை 2 செய்தி சொல்றேன். புகாரில 3549வது இலக்கம். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அஹ்ஸனன் நாஸி வஜ்ஹன், மக்களிலேயே நல்ல முகம் கொண்டவராக இருந்தார், அழகான நல்ல முகம் கொண்டவராக இருந்தார். வ அஹ்ஸனஹு குல்கன், குலுகன் பண்புகளால் மிகவும் நல்ல ஒரு மனிதராக இருந்தார். லைஸ பித்தவீலில் பாயின், அப்படியே நெட்டே என்ற அளவுக்கு என்னது உயரமும் இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலா பில் கஸீர், ஆக சோட்டானவரும் அல்ல. இது ஒரு குறை அல்ல. நல்ல குணமுள்ளவராக இருந்தார், அது கெட்ட குணம் இருந்தாதான் குறை. ஆனா ரசூலுல்லாஹ்ங்கட அல்லாஹ் தஆலா உடல் அமைப்பை கூட அவருக்கு விரும்பின மாதிரி என்ன செஞ்சிருந்தான். அல்லாஹ் தஆலா கூட மிச்சம் உசரமானவரும் அல்ல, மிச்சம் கட்டையானவரும் அல்ல, தோல் கொஞ்சம் அகலமானவராக இருந்தார். தவீலுல் மன்கிபைன், இது என்னது கொஞ்சம் இப்படி விரிஞ்சவராக என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இதுல ஒரு அழகான செய்தி பாருங்க. புகாரியில் 3542 இலக்கத்துல வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மரணித்த பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அஸர் தொழு விட்டு வெளியே வராங்க. பள்ளியிலிருந்து ஹலீஃபாவா இருக்கிறார், பள்ளியிலிருந்து வெளியே வராங்க. அப்ப ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சின்னவர் தான், ரசூலுல்லாஹ் பேரு. அவர் சின்ன பிள்ளைகளோட விளையாடி கண்டிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் வராங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கண்ட உடனே ஆசையோட அபூபக்கர் எல்லாம் தூக்குறாங்க. தூக்கி பக்கத்துல வச்சுக்க சொல்றாங்க, ஷபீஹம் பின் நபி லா ஷபீஹம் பி அலி என்றாங்க. ரசூலுல்லாஹ்ங்களை போலே இருக்கிறாரு, அலிய போலேயே இல்லைன்னு. எப்படி ரசூலுல்லாஹ்ங்களை போலே இருக்கிறாரு, அலிய போலேயே இல்லைன்னு சொல்ற நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு சிரித்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரித்து கொண்டு அதை பார்த்து கொண்டிருந்தாங்க. செய்தியை பார்க்கிறோம். அப்ப ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ங்கட தோற்றத்தோட இருந்தார்கள், அவங்களோட குணத்தோட இருந்தாங்க. இல்லையா அந்த ஆட்சிக்கு தானே அதை கொண்டு போய் கையில கொடுத்தாங்களே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கையில. நம்ம என்னது சண்டவானம் ஆட்சி, நீங்க தலைவராகி நான் கீழே இருக்கிறேன். நஞ்சூட்டப்பட்டு கொல்லப்பட்டார், எனக்கு நஞ்சூட்டிய யாருன்னு தெரியும், நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார். கொல்லப்படும் மௌத்தாமது என்ன சொன்னார் தெரியுமா? நஞ்சூட்டியது யாருன்னு தெரியும், நான் சொல்லவும் மாட்டேன் என்று சொன்னார். அப்படி ஒரு பணிவு, மென்மை, எல்லா ரசூலுல்லாஹ் குணங்களையும்
அது மாத்திரமல்ல, இன்னும் பல விஷயங்களை ரசூலாங்களை போல இருந்தார். தோற்றத்திலே அப்படி இருந்தார். ஆனால் சபீஹம் பின் நபி லா சபீஹம் பி அலி, அலிய போல இல்லை, ரசூலாங்களை போல இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் சிரித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஆனா ஷியாக்கள் அலி ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு எவ்வளவு குரோதத்தை வச்சுக்கிறாங்க தெரியுமா? ஆனா அவங்க ரெண்டு பேரும் இருந்த முறை அது நாங்க பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப அந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள குரோதக்காரராக இந்த ஷியாக்கள் காட்டுறாங்கன்னா அப்படி சொல்லிக்கவே விடாது. அபூபக்கர் ரலியல்லாஹு ஏன் ரசூலுல்லாஹோட ஒப்பிட்ட இன்னும் கொஞ்சம் உரிமை கூடின அர்த்தமாயிருமே. ஆனா அவர் சொல்றார் லா ஷபீஹம் பி அலி ஷபீஹம் பின் நபி லா ஷபீஹம் பி அலி. இந்த செய்தி புகாரியில் அதாவது 3542 இலக்கத்துல பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, நபி அவர்கள் அழகான தோற்றம், ஹசன் ரலியல்லாஹு தோற்றத்தோடு இருந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஹதீஸ்களில் தெளிவாவே சில இடங்கள்ல வருது, கான யுஸ்பிஹுன் நபிய, நபி அவர்களை போன்றே இருந்தார்கள், நபி அவர்களை போன்றே இருந்தார்கள். அதுபோல அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்குள் நுழைவதற்கு முன்னால் நம்ம 3 விஷயம் சொல்லிக்கிறோம் உங்களுக்கு. மதீனாவுக்கு போற வழியில், மதீனாவுக்கு போன பின்னால் நபியுடைய வீட்டோடு உள்ள தொடர்பு, மூன்றாவது நபியுடைய வீட்டுக்குள் நுழைவதற்கு முன்னால் சில செய்திகள். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப வீட்டுக்குள்ள நுழைதல் என்கின்ற அம்சம், இதுல நாங்க என்ன பார்க்க போறோம் என்று சொன்னால், நபி அவருடைய அன்றாட அந்த வாழ்க்கை சுருக்கமாக, மிச்ச நேரம் பார்க்க இயலாது, சுருக்கமாக காலையில இருந்து சுபகுக்கு அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் இருந்து தூங்க போகும் வரைக்கும் சுருக்கமா ரசூலுல்லாஹ் அன்றாட வாழ்க்கை எப்படி இருந்தது, சுருக்கமாக எப்படி இருந்தது, அதை எங்க வாழ்க்கையில நாங்க கொண்டு வர பார்க்க வேண்டும். அது நாங்க ஹதீஸ்களை மற்றவர்களுடைய வாழ்க்கை போல இல்ல, ஒரு திறந்த வாழ்க்கை ரசூலுல்லாஹ் வாழ்க்கை, ஒரு திறந்த வாழ்க்கை. அது ஒரு திறந்த வாழ்க்கையை நம்மளுக்கு வாழலாம். எப்ப தெரியுமா? 1 மாசத்துக்கு திறந்த வாழ்க்கையை வாழலாம். எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து எழுத போறாங்க, அதனால நம்ம 1 மாசத்துக்கு ஒழுங்கா எழுந்துருவோம் இருக்கலாம். 60 வருஷத்துக்கு ஒழுங்கா இருக்கலாமா? நடிக்க இயலாது. உண்மையா இருந்தா இருக்கலாம், நடிக்க இயலாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனித ரீதியான அந்த இயல்புகள் அவைகள் எல்லாம் சேர்ந்தே ஹதீஸ்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், பதியப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுக்குள் முதலாவது நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போன உடனே இயல்பாக என்ன செய்வோம்னு சொன்னா, அவர் விரும்பல அந்த வீட்டை பத்தி ஒரு பார்வை நம்ம கண்ணுல வந்துடும். நல்லா கட்டிக்கிறீங்களே மாஷா அல்லாஹ் அப்படின்னு ரொம்ப தானே, நல்லா கட்டிக்கிறீங்கன்னா நல்லா தான் கட்டிக்கிறாரு அவரு. ஆனா அவர் சொல்லாட்டி எங்க மனசுக்கு என்னது ஒரு மாதிரி இருக்கும். ஒரு கஷ்டப்படுற ஏழைகளோட நம்ம ஒன்னும் சொல்ல மாட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்காக கொஞ்சம் கூலா இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இது மனிதனுடைய இயல்புல உள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சவங்களும் அப்படித்தான் நிறைய பார்த்தாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க பாத்திக்கிறாங்க, நிறைய நபி தோழர்கள் பாத்திக்கிறாங்க, கேட்டுக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே உங்கள்ட்ட இப்படி எல்லாம் இருக்குது, அதாவது அந்த மன்னர்கள் எல்லாம் இதே மாதிரி எவ்வளவு பெரிய வசதியானவராக இருக்கிறாங்க கேட்டும் இருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி வரக்கூடிய செய்திகளில் அவருடைய வீட்டு சம்பந்தமாக செய்தியில ஒரு முக்கியமான செய்தியை பாருங்க. அலி ரலியல்லாஹு வீட்டு, பாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை போறாங்க. போன நேரத்துல ஒரு திரை ஒன்று தொங்குது வாசல்ல, உருவப்படமோ ஒன்றும் இல்ல, கவர்ச்சியா இருக்குது. இப்ப கேட்டு கிடைக்குதே அது மாதிரி அங்கிட்ட கவர்ச்சியான அண்டைக்குள்ள அளவுல கவர்ச்சியான ஒரு கேட்டு தொங்குது. பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் திரும்பி வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்த செய்தி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா விளங்கிட்டு இத அலி ரலியல்லாஹு அவங்ககிட்ட சொல்றாங்க. வந்துட்டு ரசூலுல்லாஹ் திரும்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வந்துட்டு திரும்பி போயிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே மகள் இப்படி சொன்னா, நீங்க திரும்பி போகணும்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மாலி வலித் துன்யா அப்படின்றாங்க. ஏன்னா இந்த திரை போடப்பட்டிருந்துச்சு அழகான, அதுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம், உலக வாழ்க்கை இது உலகிலான இந்த கவர்ச்சிக்கும் இந்த வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம், நான் திரும்பி வந்துட்டேன். மத்த ஊடுகள அப்படி திரும்பி வர மாட்டான். தந்த வீட்டு தந்த சொந்த இதுல ஹலாலை கூட கவர்ச்சியானவைகளை உலகம்தான் என்று சொல்லுகிறவர்களை தவிர்த்தாங்க. அந்த நேரத்துல பாத்திமா அவங்க சொல்றாங்க, இது செய்தி கேள்விப்பட்டனே, என்ன செய்யணும் தந்தை இடத்தில் கேளுங்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த புடவையில தேவையுள்ள ஒரு வீடு இருக்கிறது, அதுக்கு அனுப்பி வைங்கன்னு சொன்னாங்க. இந்த கேட்டுல தேவையுள்ள ஒரு வீடு இருக்கிறது, அவர்களுக்கு அனுப்பி வைங்கன்னு சொன்னாங்க. நம்ம தொங்க போடுறதுகள் சிலவங்களுக்கு தூங்குறதுக்கு தேவைப்படும், சிலவங்களுக்கு விரிக்கிறதுக்கு தேவைப்படும், விளங்கிட்டா? ஆனா அவங்களுக்கு அதுக்கு வழி இல்லாம இருக்கும். ஆனா நாங்க இப்ப தொங்க போடுறது அவங்களும் இருக்க பயப்படுவாங்க. யாரு இல்லாதவங்களும் இதுல நம்ம இருக்கிறதா, ஏன் 48,000 அதுல எப்படி இருக்கிறது? அன்றைக்கு தொங்க போட்டது கொஞ்சம் கவர்ச்சியா இருந்துச்சு, அதை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அங்க தேவைக்கு அனுப்பி விடுங்கன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுடைய நிலைமை. அது மாத்திரமல்ல, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சஹீஹ் புகாரியில் 5386வது இலக்கத்தில் வருகிறது, மா அலிம்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகல அலா சுக்ருஜத்தின் கத்துன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு சுக்ருஜாவில் இருந்ததை நான் கண்டதில்லை, ஒரு சுக்ருஜாவில் இருந்ததை
நான் கண்டதில்லை. வலா குபிதலஹு முரக்ககுன் கத்து வலா அகல அலா ஹிவானின் கத்து. இப்ப சுக்குருஜான்னு சொன்னா நல்லா, அதாவது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஒரு அழகான ஒரு கவர்ச்சிகரமான இருப்புல நாங்க இருக்கிறோம். சாப்பாடு எங்களுக்கு வந்து முன்னால நிக்குது. எப்படி தெரியுமா? நம்ம வந்து நிக்கும் அழகழகான கிண்ணங்கள் போன்ற தட்டுகள். இது மாதிரி ஒரு இடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ததில்லை, இருந்தது இல்லை. அது மாத்திரமல்ல, ஒரு மேசையின் நபிகளுக்கு இருந்து சாப்பிட்டதும் இல்லை. நல்ல மிருதுவான வாய்க்கு டேஸ்டான அளவுல ரொட்டியை அவர் உண்டதும் இல்லை. அப்ப கேட்கிறான், அலாம குலூன், எதுல வச்சு தின்னுவாங்க? அதுவும் இல்ல, மேசையும் இல்ல, எதுல வச்சு தின்றார்கள்? தோல் விரிப்புகளில் தான் போட்டு தின்னுவாங்க. தோல் விரிப்புகளில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டார்கள் என்ற செய்தியை சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்றாட வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு நிறைய அனுபவிக்க தந்திக்கிறான். இது ஏழையிட வீட்டுல கூட இன்னைக்கு ஒரு சின்ன மேசையாவது இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை அப்படி இருந்தது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு வீட்டுடைய நிலைமையை நாங்க பார்க்கின்ற நேரத்தில் இப்ப நாங்க நபியோட வீட்டுடைய சில விஷயங்களை பார்த்தோம். நபி அவர்கள் தஹஜ்ஜுடைய வேளைகளில் எப்படி நடந்து கொள்வார்கள்? தஹஜ்ஜுடைய தொழுகை சப்ஜெக்ட்ல நாங்க பாத்துக்கிறோம், நிறைய படிச்சுக்கிறோம். ஆனால் நபி அவர்களுடைய அந்த அன்றாட லைஃப்ல என்ன நடந்த இடத்தை பாக்குறதுக்காக நான் சொல்றேன். நபி அவங்களோட வீட்டுல இருந்தா முதல்ல நம்ம அதான் பார்ப்போம், தஹஜ்ஜுத், அவருடைய அந்த தொழுகை. இதுல பாருங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 739வது இலக்கத்துல வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுடைய தொழுகையை பற்றி கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்கள், கான யனாமு அவ்வளல்லை, ஆரம்பத்தோட தூங்கிடுவாங்க, இரவுல ஆரம்பத்தோட தூங்கிடுவாங்க. நாங்க இன்றைக்கு நேரத்தோட தூங்குறோம்னா 11 மணி, அப்படித்தானே? கொஞ்சம் லேட்டா தூங்குறோம்னா 2:30. நேரத்தோட என்றது 11. அப்படி ஒரு கலாச்சாரம். பயான இஷா போல தானே ஆரம்பிக்குது. ரசூலுல்லாஹ்ங்கட மதீனா சிட்டிக்கு நம்ம போனோம்னா தூக்கம் எல்லாரும், இஷாக்கு போற போனோம்னா நம்ம இது இப்படியே இருந்து 1400 வருஷத்துக்கு பிந்தி போய் இப்படித்தான் பயான்கள் அங்கே நடக்குமாய்க்கு பேர் பார்த்தா என்னது, இஷாக்கு போற எல்லாரும் தூங்கி கண்டிருப்பாங்க. அப்ப நாங்க இங்க ஒப்பிட்டு பார்த்தா சரியான பார்வையில்லாட்டி என்ன நினைப்போம் தெரியுமா? என்னப்பா ஒரு பயான் கேட்கிறாம தூங்கிட்டு இருக்கிறாங்க, இஷாக்கு போற ஒரு பயான் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து என்னது, அவன் இங்க பயான் நல்ல எல்லா இடத்துலயும் இப்ப இன்றைக்கு என்னது, பயான் நல்லா வளர்ந்து போயிட்டு. ஆனா ஒருத்தரும் சாஜத்து அந்த வித்ரா அதெல்லாம் இல்ல. இப்ப சஹாபாக்கள நேரத்தோட தூங்கி பயான் கேட்டா இல்லையோ எலும்பி தொழுதுருவாங்க. வித்திர எல்லாம் அங்க என்ன செய்யும், நடக்கும். இன்னைக்கு என்னது, ஒரு நாள் நிகழ்ச்சி காலையிலிருந்து வச்சாலும் முட்டிக்கிறது நைட் 1 மணிக்கு அல்லது 11 மணிக்கு தான். காலையிலிருந்து 5-8 மணிக்கு ஆரம்பிச்சாலும் நாங்கள் இஷாவை தாண்டி தான் முடிப்போம். என்ன செய்வோம், இஷாவை தாண்டி தான் முடிப்போம். ஒரு கலாச்சாரமா மாறிட்டு தவிர்க்க முடியாத கட்டங்கள் தான். 5 மணிக்கு 8 மணிக்கு வேலை போனா அந்த 5 மணிக்கு தான் வந்து போடுறாங்க. அவங்களுக்கு நீங்க என்னது, நாங்க 11 மணிக்கு பேனை வச்சுட்டு செய்மாண்டு இருந்தா வந்து ஆனாங்கன்னா அவங்களுக்கு வர இயலாது, வணங்கிட்டா. அப்ப அதனால அப்படி ஒரு கலாச்சாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப இரவோடு தூங்கி விடுவார்கள். வயுஹி ஆகரஹு, கடைசி பகுதியை முழிச்சிப்பாங்க, வாழ வைப்பார்கள். சும்மா இன்கானத் லஹு ஹாஜத்துன் இலா அஹ்லிஹி, அந்த கடைசி பகுதியில் தொழுவ யுஹியனா இரவு நேரத்தை தொழுவாங்க கடைசி நேரத்தில். அந்த நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் அவருக்கு ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவார்கள். பின்னர் நபி அவர்கள் என்ன செய்வார்கள், தூங்குவார்கள். பின்னர் என்ன செய்வார், இரவு நேரத்தில் எல்லாம் நல்லா தூங்கிட்டு ஒரு 1 மணி 2 மணி என்ற அளவுல எழுப்பி நல்லா தொழுதுட்டு குடும்ப மனைவியோடு இருக்க வேண்டிய நேரத்தில் இருந்துட்டு மறுபடி நபி அவர்கள் என்ன செய்வார்கள், தூங்குவார்கள். இந்த நிதாயில் அவ்வல், ஆரம்பாதான் சொல்லப்பட்டால் வசப, பாய்ந்து விடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாய்ந்து விடுவார்கள். அப்படின்னா எலும்பினா அந்த பாய்ஞ்ச அந்த இடத்துல உண்மையிலே பாஞ்சு எலும்பினா தான் எலும்பலாம். ஆனா எங்களை நிறைய பேர் பாய்வாங்களா, வாங்க சொல்லுது அதான் சொல்லப்பட்ட பாஞ்சா எலும்புவாங்க இல்ல. அப்படியே டைமை பார்த்து 1000 சோதனைகள் 1000 இதுல வச்சு என்னது இகாமத் டைம் 20 நிமிஷம் கொடுத்தானே நினைக்கிறாங்க, அல்லது அரை மணி நேரம் கொடுத்தானே நினைக்கிறாங்க. 1000 காரணத்தை சொல்லி ரசூலுல்லாஹ் வசப, பாய்ந்து விடுவார்கள். அவ்வளவு தஹஜ்ஜுத் தொழுதுட்டு படுத்து பாஞ்சு எழும்புவாங்க. எங்களுடைய அந்த தின்ற சாப்பாடு, படுக்கிற நேரம், வீட்டுடைய சூழல், அந்த வீட்டில் உள்ள அந்த வெக்க எல்லாம் சேர்ந்து என்ன செய்யும்டா ஒரு விதமான கிளைமேட்டை தலையில உண்டாக்கி வச்சிருக்கு. அது வந்து என்ன செய்யும், நம்மளை எலும்ப விடாது. ரசூலுல்லாஹ் வசப, பாஞ்சு எழும்புவாங்க. நாங்க என்னது திடீர்னு நம்ம வந்து ஏதாவது பிரச்சனை அப்படி பாஞ்சு எழுப்பினா என்னது, நான் இப்ப திடீர்னு பாய ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்ம நினைப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப எழுப்பினா பாஞ்சு எழும்புவாங்க, திடீர்னு எழும்புவாங்க. விளங்கிட்டானே, திடீர்னு எழும்பி ரசூல் ஸல்லல்லாஹு பள்ளிக்கு போவாங்க, தொழுவாங்க. அந்த ஒரு காட்சி மனைவிமார் சொல்றாங்க, இது வேற யாரும் சொல்லல. நான் இன்றைக்கு நிறைய பேர் சொல்றேன். அப்படி
எப்ப பாஞ்சுதான் எலும்புவேன்னு நாங்க சொல்லித்தான் தெரியணுமே ஒழிய மனைவிமாரில் இவர் தஹஜ்ஜத் விட்டு சுபஹுக்கே என்னது எலும்புறல என்று சொல்ற லெவல்ல தான் மனைவி மாறிக்கிறாங்க. ஆனா அங்க உள்ள ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார்ல என்ன சொல்றாங்கன்னா எலும்பினா என்ன செஞ்சிருவாரு, பாஞ்சு எலும்பிடுவாருன்னு மனைவிமார் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் தஹஜ்ஜத் தொழுறது வித்ரு தொழுறதுல நிறைய பேருக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க பாப்போம். இவர் தஹஜ்ஜத் தொழுறாரு, இவர் வித்ரு தொழுறாருன்றெல்லாம் 100% அவர் சொல்லித்தான் தெரியும், இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அவர் தொழுறது தஹஜ்ஜத் தொழுறலாம் அப்படி உணர்வு ரீதியாக அவரோட பழகி தெரிஞ்சதல்ல. நான் தொழுறேன்னு அவர் சொல்லிப்பாரு எப்பயாவது, அல்லது எங்கே ஒரு நாள் அதை வச்சிருப்பாரு, அப்படித்தான் தெரியும். ரசூலுல்லாஹ் நான் தஹஜ்ஜத் தொழுறேன் எங்க சொல்லல, மனைவி மாதிரி தான் அந்த விஷயத்தை வெளியே கொண்டு வராங்க. இப்படித்தான் தஹஜ்ஜத் தொழுவார், இப்படித்தான் தூங்குவார் என்ற விஷயத்தை சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இது ரசூலுல்லாஹ்வோட நடைமுறையில் உள்ளது. அப்படி எழும்புவாங்க. அந்த நேரத்தில் அந்த அறிவிக்கிற நபித்தோழர் சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தலையில் பின்னர் தண்ணீர் ஊற்றுவார்கள். அந்த அறிவிக்கின்ற அந்த அஸ்வத் இப்னு யஸீத் சொல்றாரு, அவர் எழும்புவார் என்று சொல்லவில்லை, பாய்ந்து எழும்புவார் என்று தான் சொன்னார்கள். அவர் குளிப்பார் என்று சொல்லவில்லை, தண்ணீரை ஊற்றுவார் என்று தான் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி சொல்றாங்க. எப்படி எழும்புவார் என்று சொல்லவே இல்லை, பாய்ந்து எழும்புவார் தான் சொன்னாங்க. குளிப்பார் என்று சொல்லவில்லை, தண்ணீரை ஊற்றுவார் என்று தான் சொன்னார்கள். அப்படி என்ன அந்த வார்த்தையில நான் பிழை விடல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னதான் நான் சொல்றேன்னு சொல்றாரு. வைல்லம் யகுன் ஜுனுபன், அவர் ஜுனுபாரியாக இல்லாது விட்டால் உழுவெடுப்பார்கள், தொழுகைக்கு உழுவெடுக்கிற மாதிரி. பின்னர் 2 ரக்காத் தொழுவார்கள், பின்னர் 2 ரக்காத் தொழுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்ங்கட விதம். எழும்பின உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், அதாவது நபியவர்கள் எப்ப எழும்பின உடனே பல்லு விளக்குவாங்க. எழும்பின உடனேயே பல்லு விளக்குவாங்க. பல்லு விளக்கு ரசூலுல்லாஹ் எவ்வளவு வளமை தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, வீட்டுக்குள்ள ரசூலுல்லாஹ் வந்தா முதலாவது என்ன செய்வாங்க அப்படின்னு. நம்ம வீட்டுக்குள்ள முதலாவது வந்தா விசாரணை அல்லது வேற ஏதாவது, அல்லது என்ன பெரிய டயர்டா இருக்குது அப்படிதான் முந்திடுவோம். ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள முதலாவது வந்தோடனே பல்லு விளக்குவாங்க. வீட்டுக்குள்ள வந்த உடனேயே பல்லு விளக்குவார்கள். ஏன்? ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த வாய் நாத்தம் என்கின்ற அம்சம் என்ன செய்யாது, பிடிக்கவே பிடிக்காது. அதனால மனைவிக்கு முன்னால் கூட தன் ஆளுமையை பாதுகாப்பதற்காக என்ன செய்வாங்க, வீட்டுக்குள் நுழைந்த உடனேயே பல் துலக்குவார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பல் துலக்குவார்கள் தெரியுமா? இந்த செய்தி புகார், நான் ஏற்கனவே சொன்ன செய்தி 253 முஸ்லிம், இது புகாரில 244வது இலக்கம். அதாவது எப்படின்னா, அத்தைத்து நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பார்த்தே ரசூல் அங்க எப்படி பல் விளக்குறாங்கன்னு, யஸ்தன்னு பி சிவாக்கி, சிவாக்கால குச்சியால பல் விளக்கின்றாங்க. யகூலு ஓ ஓ அந்த ஹதீஸ்ல வருது, நபி அவர்கள் ஒக்களிச்சு கொண்டு நினைச்சாங்க பல் விளக்கி கொண்டிருந்தார்கள். இந்த சவுண்ட் வருது. நம்ம இன்றைக்கு வந்து பல்லு விளக்குற நேரத்துல வீடுகளில் செலவங்க பல்லு விளக்குவாங்க, சத்தம் கேட்கும். அந்த சவுண்ட் இந்த சவுண்ட் உண்டுன்னு சொல்லல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் வெளியே வர என்ன செய்தார்கள், பல் துலக்கி கொண்டிருந்தார்கள். வாயில இது இருந்துச்சு, சத்தி எடுக்க போற மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, பல்லை துலக்கி கொண்டிருந்தார்கள். அவ்வளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு விஷயத்துல கடும் சுத்தமாயினா. பகல் டைம்ல இது ரசூலுல்லாஹ்வை பார்க்க போற டைம்ல நடக்குது. எழும்பின உடனே ரசூலுல்லாஹ் அதைத்தான் முதல்ல என்ன செய்வார்கள். அப்ப உதுவெல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா தொழுவார்கள். தொழுற நைட் தானே, அப்ப இருட்டா இருக்கும். சின்ன ரூம் ரசூலுல்லாஹ் ரூம், நம்மளுக்கு பிரேயர் ரூம் அதெல்லாம் இருக்குது, டைனிங் ரூம் கட்டக்குள்ள அந்த பிளான் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டைனிங் அதுதான், பிரேயர் ரூம் அதுதான், தூங்குற ரூம் அதுதான். அந்த ரூம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தொழுவாங்க. அப்ப இருட்டு, வல் புயூத்து ஃபீஹா யௌமைதின் லைஸ ஃபீஹா மசாபி, விளக்குகள் எல்லாம் இல்லாத நேரம் அது. அப்ப ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. தொழுதா நான் தான் குறுக்க ஆயிப்பேன், நான் தான் என்ன செய்வேன், குறுக்க ஆயிப்பேன். அப்படிதான் ரசூலுல்லாஹ் அன்னைக்கு தான் தொழுவாங்க, நபி அவர்கள் தொழுவார்கள். அப்ப அதுல என்ன வருதுன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தொழுகிற நேரத்தில் சுஜூது செய்யற நேரத்துல காலுக்கு வந்து சின்ன ஒரு என்னது ஒரு சுரண்டல் ஒன்று செய்வாங்க. காலை நான் செஞ்சுருவேன், சுருக்கிக் கொள்வேன், காலை நான் சுருக்கிக் கொள்வேன். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு ஆயிஷா கால் நீட்டத்துக்குள்ள ஒரு இடம் தான் அது. ரசூலுல்லாஹ் எழுமினாங்கன்னு விளங்கினோடனே காலை கொஞ்சம் நீட்டி கொள்வாங்க, மறுபடியும் சுஜூதுக்கு வரவங்க என்ன செய்வாங்க, காலை சுருக்கி கொள்வாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு சின்ன ஒரு சீண்டு ரெண்டு செய்வாங்க. இதான் ரசூலுல்லாஹ் மனைவியும் இரவு நேரத்தை தூங்கக்கூட ரசூலுல்லாஹ் மனைவி நடந்து கொண்ட முறை. இன்றைக்கு அப்படி ஒன்று நடந்ததுன்னு வைங்களேன், தெளிவா பேசணுமே, நடந்துன்னு வைங்களேன், எந்த நாளும் எப்படியே எந்திரிக்கிறேன், நீங்க தொழுவதும் மர என்னது, நான் இங்க காலை சுருக்கணும், கொஞ்சம் ஒரு தொழுவ பிரேயர் ரூம் ஒன்றும் மர பெட்ரூம் ஒன்றும் கட்டினா முடிஞ்சுதானே, அதுக்காக வேண்டி ஹஜ்ஜத் தொழணுமப்பா, அதுக்காக ஊடு கட்ட போறேன்னுவாங்க. விளையாட்டானே தொழுவுரத்தை வச்சு ஊடு கட்ட போறான். என்னத்துக்கு? தஹஜ்ஜத் ஒழுங்கா தொழுதலாம். இன்ஷா அல்லாஹ் ஊடு கட்டின உடனே தஹஜ்ஜத் தான். ஊடு கட்டின உடனே தஹஜ்ஜத். ஏன் ஊடு கட்டுறாரு தெரியுமா? மனைவி அந்த ரூம்ல தூங்குறதுக்கு, இவன் இங்க தஹஜ்ஜத் தொழுகிறதுக்கு.
அதுக்குதான் வீடு. அப்படி சொல்லி 20 வருஷமா தஹஜ்ஜுத் இல்லாம வீட்டை கட்டிப்பாங்களே ஒழிய இப்படி நிறைய காரணம் பாக்குறோம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அது ஒரு பிரச்சனையா எடுக்கவும் இல்ல, கால்ல முட்டுதேன்னு அதை யோசிக்கவும் இல்ல. இவர் தொழுதார், அவர் தூங்கினார். 23 வருஷம் அதுதான், 23 வருஷமா என்னது அதுதான் நடந்தது. அதுக்காக ஒரு பிள்ளைய பண்ணி நான் தஹஜ்ஜுத் தொழுறதுக்காக வீடு கட்டுறேன் எல்லாம் என்னது அந்த மாதிரி எவ்வளவு ஒன்று நடந்ததாக நாங்க பார்க்கல. அது மாத்திரமல்ல, அடுத்ததாக ரசூலுல்லாஹி எழுப்பினா நான் விரிச்சு கொள்வேன்றாங்க. இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது எல்லாம் முடிஞ்சு கடைசியா அந்த ஒற்றப்படையா தொழுவாங்களே வித்ரா 3 ரக்காத் 5 ரக்காத் தொழுவாங்க. அப்ப என்ன எழுப்பி விடுவார்கள், டைம் சரி எழுப்பி விடுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வித்ர் டைம் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, எழுப்பட்டி விடுவார்கள். இது எப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தொழுற முறையில இருந்தா, இதே ரசூலுல்லாஹோட இரவு நேரம் கழிவு இப்படித்தான் தொழுற முறையில ஆயிஷா ரலியல்லாஹு இருந்தாங்க, எழுப்பட்டி விடுவாங்க. அந்த டைமுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்வாங்க எழுதுவோம். நாங்க என்ன சொல்லுவோம்னா மனைவி தான் நேரத்தோட எழுப்பி என்ன செய்யணும், எங்களை எழுப்பணும். அதுதான் அப்படித்தான் இருக்கணும், சட்டம் போட்டு கொடி ஒரு தூக்கின்றிருப்பாரே ஒழிய. ஆனா ரசூலுல்லாஹோட வாழ்க்கையில என்ன பாக்குறோம்னா ரசூலுல்லாஹ் மனைவி எழுப்பட்டி விடுறாங்க, ரசூலுல்லாஹ் மனைவி எழுப்பட்டி விடுறாங்க தொழுறதுக்கு. நாங்க தொழுறதுக்கு மட்டுமல்ல அன்றாட பிரயாணங்களுக்கு மனைவி எழுப்பிடாட்டி என்ன செஞ்சிருவோம், மனைவியோட சண்டை பிடிக்கிறோம். நான் 1000 பிஸியில வந்திருப்பேன், 1000 டயர்ட்ல வந்திருப்பேன், எவ்வளவு வேலையில வந்திருப்பேன், நான் தூக்கம் போது தானே செய்யும், ஆனா வச்சு எழுப்ப தெரியாதா, அப்படி இப்படி யார் எனக்கு கோப்பி ஊத்தாரது எல்லாம் தெளிவா சொல்லணும் பழகிட்டா, இப்படித்தான் பேசுறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அதாவது வீட்டில் உள்ள நடைமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பட்டி விடுறாங்க, நீங்க என்ன செய்யுங்க அதாவது வித்ரு தொழுங்கன்னு சொல்லி. சரி, இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் அப்படி அதாவது தொழ முடியாத நிலைமையில இருந்தா, எனக்கு தொழ முடியாத நிலைமையில இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இது அதாவது புகாரியில 1167 இலக்கத்துல வருது. என்ன செய்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ முடியாத நிலை, ஆயிஷா தொழ முடியாத நிலையில இருந்தா ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. அப்படி ஒரு 7-8 நாள் இருக்குமே, அப்ப ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. தொழுது முடிச்சுட்டு என்னைய பாப்பாங்க, சுண்ண தொழுக சுபகுடைய 2 ரக்காத் சுன்னதா, பாங்கெல்லாம் தொழுது முடிஞ்சு சுபகுடைய 2 ரக்காத் சுன்ன தொழுது முடிஞ்சு என்னைய ரசூல் ஸல்லல்லாஹு பாப்பாங்க. நான் தூங்கி இருந்தா பேசாம பள்ளிக்கு பேத்துருவாங்க, நான் முழிச்சிருந்தா என்னோட கொஞ்சம் பேசுவார்கள், நான் கொஞ்சம் முழிச்சிருந்தேன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோடு கொஞ்ச நேரம் பேசுவார்கள். அல்லது என்னது அந்த தூங்கி இருந்தா பள்ளிக்கு போக மாட்டாங்கன்னு சொல்ல, இப்ப பள்ளிக்கு போவார்கள் கொஞ்சம் சாய்ந்து கொள்வார்கள், பாங்காதான் இகாமத் சொல்லும் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு கொஞ்சம் என்ன செய்வாங்க, சாய்ந்து கொள்வார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழமை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்யறாங்கன்னு சொன்னா, தூங்கி இருந்தாண்டா பேசாம போயிடுறாங்க, எலும்பி இருந்தாங்கன்னு சொன்னா என்ன செஞ்சிடறாங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு போறாங்க. இப்படி மனைவியோட சுபக நேரத்துல கொஞ்ச நேரம் இருந்து அமைதியா பேசி உங்களோட வாழ்க்கையை நீங்க கொண்டு போயிட்டு பாருங்க. அதுல உள்ள ரம்மியம், அதுல உள்ள சந்தோஷம், அதுல உள்ள மகிழ்ச்சி உலகத்துல எங்கேயும் கிடைக்காது. ஏன்னா நம்ம ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அமைதியான நேரம், நாங்க சுபகு சுண்ண தொழுதுட்டு பள்ளிக்கு போக ஒரு 5 நிமிஷத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்து மனைவியோட 2 விஷயங்களை பேசிட்டு போ, அது உலகத்துல அந்த ஸ்டார்டிங் இருக்குதானே, எதுல அவ்வளவு குவாலிட்டியா இருங்க. அதான் ஸ்டார்ட் பெட் கோப்பி வச்சு குடிச்சிட்டு வழங்கிட்டா பல்லெல்லாம் வளர்க்காம குந்திருக்கிறாங்க, என்னது பெட் கோப்பி வர காட்டும். அப்ப இது நல்ல ஸ்டார்டிங் நினைக்கிறீங்களா, முடிய கூட அப்படித்தான் முடியும். சண்டையில பெட் கோப்பியில் ஆரம்பிச்சா சண்டையில தான் முடியும். அப்ப நாங்க அது இந்த மாதிரி தொழுவிட்டு எல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் அழகா பேசிட்டு போற லைஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருந்ததை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு பள்ளிக்கு போனாங்கன்னா சுபஹ் தொழுது சூரியன் உதிக்கும் வரைக்கும் அங்கனிக்கு தான் இருப்பார்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டு இருப்பார்கள், அங்கனிக்கு தான் இருப்பார்கள். இந்த செய்தி முஸ்லிம்ல 670 இலக்கத்துல வருது. ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு போயிட்டு வர மாட்டாங்க, சுபஹ் தொழுகாட்ட அங்கனிக்கு இருப்பாங்க, எல்லாம் முடிஞ்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நபித்தோழர்களாம் பக்கத்துல இருந்து ஜாஹிலியா காலத்துல நடந்த விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்களா, ஜாஹிலியா காலத்துல நடந்த விஷயத்தை பத்தி அப்படி செஞ்சா இப்படி செஞ்சாங்கன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல என்ன செஞ்சிடும், சிரிப்பு வந்துடும் எங்களுக்கு. ரசூலுல்லாஹ் சிரிக்க மாட்டார்கள், புன்னகைப்பார்கள். அந்த செய்திகளை பேசிக்கொண்ட செய்திகளை கேட்டு புன்னகைப்பார்கள். இந்த செய்தியை நாங்க பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, நபி அவர்களுடைய காலை பொழுது இப்படி இருக்குது. இன்னொரு 5-10 நிமிஷம் தான் காலை பொழுது இப்படி இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அடுத்ததா என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகல் பொழுது எப்படி போகுது, இது இரவுல இருந்து அந்த காலை பொழுது வரைக்கும். இப்படி ஒரு லைஃப் நம்ம வீட்டுல உருவாக வேண்டும். ஒரே ஒரு தியாகம், என்ன தியாகம் சொல்லுங்க பாப்போம், ஒரே ஒரு தியாகம், தூக்கத்தை கொஞ்சம் செலவழிக்கணும். என்ன தியாகம் தெரியுமா, தூக்கத்தை கொஞ்சம் செலவழிக்கணும். அதுக்காக வேண்டி நம்ம 3:30 இருந்து இது மாதிரி ரசூலுல்லாஹ்ல மாதிரி நடக்க போய் தூக்கத்தை செலவழிச்சிட்டு 10 மணில இருந்து 2 மணி நேரம் தூங்கிடக்கூடாது. விளங்கிட்டானே, நான் காலையில் இந்த கிளம்பி நேரத்துக்காக 10 மணில 2 மணி நேரம் தூங்கவும் கூடாது. இது எப்படி இருக்கணும், அதுல ஒரு அளவு 1/2 மணி நேரத்தோட அதை முடிச்சுக்கணும். 2வது கட்ட ரசூலுல்லாஹ்வுடைய பகல் வேலை, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் பகல் வேலை எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு நடந்து கொள்கிறாங்கன்னு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ் வீட்டுல இருந்தா அப்படின்னு. வீட்டுல இருக்கிட்ட என்ன செய்வாங்க, முஸ்னத் அஹ்மதுல 26,194வது இலக்கம்.
என்ன செய்வாங்க? அப்ப ஆயிஷா நாங்க சொல்றாங்க, கான பஷரம் மினல் பஷர், எல்லா மனுஷர் மாதிரி தான் ரசூலுல்லாஹ் எங்க வீட்டுல இருந்தாங்க. எல்லாரும் எப்படி அப்படி அவங்களோட வீடுகள் இருப்பாங்களோ அப்படித்தான் ரசூலுல்லாஹ் எங்கள் வீட்டிலும் இருப்பார்கள். எஃப்லி சௌபஹு, உடுப்பு என்ன செய்வாரு? திருத்தி கண்டிருப்பாரு. ஏதாவது உடுப்பு வேலைகளை திருத்தி கண்டிருப்பாரு. வயஹ்லுபு ஷாத்தஹு, ஆட்ல பால் கறந்து கண்டிருப்பாரு. வயஹ்துமு நஃப்ஸஹு, தண்ட வேலைகளை ஏதாவது செஞ்சு கண்டிருப்பாரு. இதான் ரசூலுல்லாஹ். வீட்டுல ரசூலுல்லாஹ் அப்படித்தான் இருந்தாங்க. விளங்கிட்டா? 9 மனைவி வைக்கிறாங்கிறதுக்காக வேண்டி ஒரு நேரத்துல 9 மனைவி இருந்தாங்க. நீங்க ஆட்ல பால் கறக்கிற வேலையை பாருங்க, நீங்க உடுப்ப என்னது துவைக்கிற வேலையை பாருங்க, நீங்க காயப்படுற வேலையை பாருங்க, அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு கழுவி அயம் பண்ணி சில வீட்டுல போட்டு விடுற அளவுக்கு என்னது ஓர்டர். அன்பு அன்பு வேற, அன்பால நம்ம செய்யறது வேற. ஓர்டர் அடிப்படையில் நடந்துகிட்டு இருக்கு. எங்க செருப்பு, எங்க உடுப்பு, டைமுக்கு எல்லாம் வந்துடணும், ரைட் போறது. இப்படி கொஞ்சம் பேர் போலீஸ் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் எல்லாம் இருக்காது. விளங்கிட்டா? அது எங்க எங்க கேட்கிற வாழ்க்கையில ரசூல் ஸல்லல்லாஹு இப்படித்தான் இந்த அன்றாட வாழ்க்கையில கான பஷரம் மினல் பஷர், சர்வசாதாரண மனிதர்கள் இருக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. யஃப்லி சௌபஹு வயஹ்லிபு ஷாத்தஹு வயஹ்துமு நஃப்ஸஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்ல பால கறப்பாரு, உடுப்ப கொஞ்சம் திருத்தி கண்டிருப்பாரு. அதே போல இன்னும் சில அறிவிப்புகள் என்னது, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த செருப்பை சரி செய்து கொண்டிருப்பார். இதான் ரசூலுல்லாஹ் வீட்டுல இருந்து ஒரு சைட்ல ரசூலுல்லாஹ் செருப்பை தச்சு கண்டிருப்பாங்கன்னா அப்ப நினைச்சு பாருங்க எப்படி இருப்பாங்க. விளங்கிட்டானே? பாலை கறந்து கண்டிருப்பாங்க. விளங்கிட்டா? வீட்டில் உள்ள வேலைகளை செஞ்சுக்கிட்டு. இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளமையான நிகழ்வுகள். இதுல நாங்க ஹதீஸ்ல பாக்குறோம். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது வேற இன்னும் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், வீட்டுல இருக்கிற நேரத்துல இது ரசூலுல்லாஹ்வோட அன்றாட நிகழ்வுகளை எந்த மாதிரி நடந்து கொள்வாங்கிறதுக்கு ஒரு செய்தி. இன்னும் ஒரு செய்தி என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது வீட்டில தன்னோடு நடந்து கொள்கின்ற முறைகளை எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. தன்னோட நடந்து கொள்கின்ற முறையெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. கான யகூனு ஃபீ மிஹனி அஹ்லிஹி, முஸ்லிம்ல வர செய்தி, குடும்பத்து வேலைகளை செய்து கொண்டிருப்பார் ரசூலுல்லாஹ். அவ்வளவு பிஸி ரசூலுல்லாஹ்களுக்கு, ஆனா குடும்பத்து வேலையை செஞ்சு கொண்டிருப்பாங்க. ஆனா நாங்க இன்றைக்கு இந்த பிசினஸ்ல கூடுதலா ஈடுபட்டு எங்க குடும்ப வேலை இப்ப நாம சேரல, மனைவி பிசினஸ்ல ஹாஃப் வேலை செஞ்சுட்டு இருக்கா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கணவனுடைய வியாபாரத்தில் மனைவி துணை புரிகின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. ரைட்டானே? மனைவி துறைகின்ற சில வைஃப் மாதிரி தான் செக்குக்கு சைன் வைக்கிறது. ரைட்டானே? வைஃப் தான் அந்த அக்கௌண்ட் எல்லாம் ஈக்கும், வைஃப் தான் மெயின்டைனிங் எல்லாம் நடக்கும். ரைட்டானே? இது என்னதுன்னா ஒரு வகையில சொல்ற ஒரு நிர்வாக குறைபாடு, ஒரு ஆணிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக குறைபாடு. விளங்கிட்டா? அவங்களோட வேலை அவங்கவுங்க செய்யணும். அது என்ன நம்ம அன்பு வச்சாலும் அந்த இடத்துக்கு போக கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க வீட்டு வேலை செஞ்சாங்க, இன்னைக்கு மனைவி மாதிரி பிசினஸ்ல ஹாஃப் வேலை செஞ்சு நிக்கிறாங்க. அது வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாதுன்னாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி செய்து கொண்டிருப்பார்கள். அதான் சத்தம் கேட்டால் உடனடியாக பள்ளிக்கு போய் விடுவார்கள். வீட்டுல வேலையெல்லாம் இருப்பாங்க, அதான் சத்தம் கேட்டா உடனடியா வேலைக்கு போய்த்துருவாங்க. நாங்க அந்த ஹதீஸ்ல முன் துண்டு எடுத்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வாங்க சொல்லும். இதுவும் சுன்னத்து, அதுவும் ஒரு கடமை. வணங்கிட்டானே? வீட்டு வேலை கொஞ்சம் செஞ்சு முடிச்சுட்டு போற ரசூலுல்லாஹ் இதுவும் செஞ்சுக்கிறாங்க தானே அப்படின்னு ரசூலுல்லாஹ் இதை செஞ்சுக்கிறாங்க. பாங்க சொன்னே பள்ளிக்கு பேத்திக்கிறான், பாங்க சொன்ன உடனே பள்ளிக்கு பேத்திக்கிறான். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட முறை. வீட்டில் நபியர்கள் குளிக்கின்ற நேரத்தில், இந்த செய்தி ஹதீஸ்ல வரனால நான் சொல்றேன், சஹீஹ் முஸ்லிம்ல பாருங்க, அதாவது 321வது இலக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, குன்து அக்தஸிலு அன வ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் இனாஇம் பைனி வ பைனஹு, அதாவது வஸல்லம் மின் இனாஇம் பைனி வ பைனஹு வாஹிதின் ஃபயுபாதிருனி ஹத்தா அகூல தஅலி தஅலி قالت وهما ஜுனுபான். நானும் ரசூலுல்லாஹ்வும் ஜுனுபாரியாக இருக்கிற நேரத்துல ஒரே பாத்திரத்துல குளிப்போம், ஒரே பாத்திரத்துல குளிப்போம். குளிக்கிற நேரத்துல வேறொரு பாத்திரம் இருக்காது, ஒரு கோப்பை வச்சு குளிப்போம். மலைதானே? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக் கொள்வோம் குளிக்கிற நேரத்துல. சின்ன பிள்ளை அந்த பழக்கம் இருக்கு. மலைதானே? குளிச்சுட்டு இருக்க போல ஒரு கோப்பையான ஏதாவது அள்ளி குளிக்கணும், அதை போட்டோம்னா அடுத்தவர் பிடிச்சா திருப்பி என்ன செய்யலாம், நம்மளுக்கு அது எடுக்கலாம். நான் தான் முதலா பிடிச்சேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் போட்டி போடுற அளவுக்கு, அதை பறிச்சு நான் குளிக்கிற அளவுக்கும் போட்டி போட்டுக்கொண்டு 2 பேரும் என்ன செய்வோம், குளிப்போம். இது ரசூலுல்லாஹ் வீட்டுல அன்றாடம். இப்படி எங்களிலும் குளிச்சிருப்பாங்க. ஆனா ஒரு ஆரம்ப 3 மாசத்துக்கு என்ன செஞ்சிருக்கும், இப்படி நடந்திருக்கேன். அதுக்கு பிறகு மனைவி எப்ப குளிக்கிறான்னு கணவனுக்கு தெரியாது, கணவன் எப்ப குளிக்கிறான்னு மனைவி தெரியாத லெவல்ல தான் என்ன செய்யுது, காலம் போகுது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி தொடர்ந்து எங்களோடு நடந்து கொள்வார்கள். செய்தி ஹதீஸ்ல பாக்குறோம். அப்ப ஒரு ஆளுமை மிக்க மனிதர், ஒரு சமுதாயத்தை நிர்வகிக்கக்கூடியவர், நபி, ஒரு தூதர்.
ஆனா வீட்டுல இப்படி நான் மனைவியோடு இப்படி போட்டி போட்டி கொள்றேன் என்றதோட உள்ளம் அவரை சிறுமையா நினைக்கல. விலகிட்டானே சிலவங்க அப்படி இல்ல, பெரிய ஜனாதிபதியில விட்டாங்கன்னா வீட்லயும் என்னது ஒரு அளவுல நடந்து கொள்வாங்க, மிச்சம் சிரிப்பிருக்காது, மிச்சம் பேச்சிருக்காது. அவர் வெளியில ஜனாதிபதி சுற்றி வீட்டுல வந்தா ரசூலுல்லாஹ் இப்படித்தான் நடப்பாங்க. வீட்டுல இருக்கிற நேரத்தில் இந்த முறையில் நபி அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் அன்றாடம் வளமையில் இருக்கக்கூடிய நிகழ்வு. இன்னும் நிறைய செய்திகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் எப்படி நடந்து கொள்வார்கள், அன்றாடம் எங்களை போன்ற என்ன மாதிரி எல்லாம் நபி அவர்கள் பிள்ளைகளோடு அன்பாக நடந்து கொண்டார்கள், இப்படி எல்லாம் நாங்க பார்க்கிறோம். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமா வீட்டுக்கு முன்னால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு போறாங்க. அசம்ம லுகா அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். லுகா ஈக்கிறாராண்டு, அதாவது லுகா அரபுல சொன்னா சின்ன பையன் எங்கன்னு கேட்கிற மாதிரி, அது எங்க சுட்டி பையன் கேட்கிற மாதிரி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அப்படி கேட்கிறாங்க. யாருக்கு? ஹசன் ரலியல்லாஹு அவனுக்கு எங்கன்னு கேட்கிறாங்க. சரி நேரமா ஆன்சர் இல்ல. அப்ப அபூ ஹுரைரா சொல்றாங்க, நாங்க நினைச்சோம் வீட்டுக்குள்ள அவரை குளிப்பாட்டி என்னது வசந்தாய்க்கு உடுப்ப போட்டு கண்டிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சோம். கொஞ்ச நேரத்துல ஓடி வந்த ஹசன் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணைச்சி பிடிச்சிருந்தாங்க, மோந்து கொண்டு சொன்னார்கள், எனது அதாவது யார் இவரை விரும்புகிறாரோ அவர் என்னை விரும்புகிறார், யார் இந்த புள்ளையை பகைக்கிறாரோ அவர் என்னை பகைத்தார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, இவர் நஞ்சு வச்சு கொல்லப்பட்டாரு, ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டார் வெற்றி. ரசூல் ஸல்லல்லாஹு ரெண்டு பேர்கள். எவ்வளவு ஒரு வேதனையான சம்பவம் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த அந்த ரெண்டு சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக விரும்பிய குழந்தைகள். அப்ப இந்த செய்தியை நாங்க என்ன செய்யறோம், ரசூலுல்லாஹ் அன்றாட வாழ்க்கையில் இது போன்ற பல நிகழ்வுகள் நடந்துகிறத பாக்குறோம். பல நிகழ்வுகள் நடந்துகிறது. ஒரு செய்தியை சொல்றேன் இன்னொன்று. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருந்திருக்கிற நேரத்துல சௌதா ரலியல்லாஹு வீட்டில் இருந்து என்ன செய்து ஒரு சாப்பாடு வருது. சாப்பாடு வர நேரத்துல அதுல என்னது அந்த இல்ல சௌதா ரலியல்லாஹு வீட்டுல இருக்கிற நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு சின்ன ஒரு சாப்பாடு கொண்டு வந்து, ஒரு கட்டியான ஒரு சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிடுங்க அப்படின்றாங்க. ஆயிஷா சௌதா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் சாப்பிட மாட்டேன்றாங்க. நீங்க சாப்பிடணும், இல்லாட்டி என்ன செய்வேனா முகத்துல தேய்ச்சி விடுவேன்னு சொல்றாங்க. இது மனைவிமார்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை. இது ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையை சுட்டி தான் வெளியே வருது. வணங்கிட்டானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை சுட்டி தான் வெளியே வருது. அப்ப சொன்ன உடனேயே அப்பே நான் சாப்பிட மாட்டேன்றான். ஆயிஷா ரலியல்லாஹு ரோசம் கொஞ்சம் ரோசம் இருக்குது. எடுத்து என்ன செஞ்சுட்டாங்க தெரியுமா, முகத்துல செஞ்சு விட்டாங்க, வச்சு விட்டாங்க. வச்ச உடனே ஆயிஷா டக்குன்னு பின்னுக்கு ஆகுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலால என்ன செய்யறாங்க, அப்படி முட்டு கொடுக்குறாங்க. முட்டு கொடுத்து இவ எப்படி உங்களுக்கு நடந்து கொண்டாவோ அது மாதிரி நீங்களும் திருப்பி என்ன செய்யுங்க என்று சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அப்படி நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல வெளியே இருந்து உமர் ரலியல்லாஹு சத்தம் போடுற சத்தம் கேக்குது. இப்னு உமர் மகன்கிட்ட கேட்கிறாரு, அதாவது அப்துல்லான்னு சத்தம் போட்டு நினைக்கிறார். மகனை தேடுறாரு. யாரு? உமர் ரலியல்லாஹு. இந்த சத்தத்தை கேட்டனே ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க உமர் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள வர போறாங்களா ஐயன்னு சொல்லி என்னது அவசரம் எழும்பி போங்கன்றாங்க. வெளியே பின்னுக்கு போங்க, பின்னுக்கு போய் மோத்த கழிக்கங்கன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி பின்னுக்கு போய் மோத்த கழிக்கங்கன்றாங்க. கான பஷரம் மினல் பஷர், எல்லா மனிதர்களை போன்ற ஒரு மனிதராகத்தான் தன் வீட்டிலே இருந்தார். எல்லா மனிதரை போன்ற ஒரு மனிதராகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்தார். இதனாலதான் அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, மரணித்த பொழுது மதீனா நகரமே இருந்தது, வந்த பொழுது மதீனா ஒளி வீசியது, மரணித்த பொழுது மதீனா நகரமே இருண்டு போனது என்று சொன்னதுக்கு காரணம் சாதாரண மனிதன் மாதிரி தான் இருந்தான். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு ஆள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்கிற நேரத்துல ஒரு பெண்மணி அல்லது ஒரு ஆண் அட்டுங்கிறான். ரசூலுல்லாஹ் ஹப்பின் அலைக், என்னது அப்படி இருக்க வேணாம், ரிலாக்ஸ் ஆயிருங்க, நான் சாதாரண சாப்பாடுகளை சாப்பிட்டு வளர்ந்த ஒரு பெண்ணுடைய மகன் தான் என்று சொன்னாங்க. சாதாரண சாப்பாடுகளை சாப்பிட்டு வளர்ந்த ஒரு பெண்ணுடைய மகன் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி பதற வேண்டாம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அந்த அன்றாட வாழ்க்கையில் நடந்த சரியான நிகழ்வுகள். கடைசியாக சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தூங்க போகின்ற நேரத்தில் ஒரு அழகான துஆவை ஓதிவிட்டு தூங்குவார்கள். அதுல முக்கியமான என்னன்னு சொன்னா, நபி அவர்கள் தூங்கினால் இரவுல இரவு நேரத்துல தூங்கினாங்கன்னு சொன்னா இப்படி வைத்து தூங்குவார்கள். அதே நேரத்தில் அதாவது சுபகுக்கு முந்தைய கொஞ்ச நேரத்துல தூங்க போறாங்கன்னா இப்படி வைத்துக் கொண்டு தூங்குவார்கள். அதாவது தலையில கைய முட்டு கொடுத்து கொண்டு முழங்கைய ஊண்டிக்கொண்டு தூங்குவாங்க. நம்ம பகல்ல லைட்டா தூங்குவோம் அந்த தூக்கம். அதாவது நல்லா தூங்குறாங்கன்னு சொன்னா இப்படி தூங்குவாங்க. சாதாரண தூக்கம் தூங்க போறாங்கன்னா என்ன செய்வாங்க, இப்படி வைத்துக் கொண்டு நபியர்கள் தூங்குவார்கள். அது முழிக்கிறதுக்கு லேசா என்ன செய்வார்கள், தூங்குவார்கள் என்ற செய்தியை நாங்க புகார்ல பார்க்கிறோம். உறங்குகின்ற நேரத்தில் அன்றாட வாழ்க்கையில் ஒரு நன்றி செலுத்தியவராக உறங்குவார்கள். அழகான துவா முஸ்லிமிலே 2715வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, நபியர்கள் தூங்க போனால் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வ ஸகானா வ கஃபானா வ ஆவானா ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வ லா முஹி,
இந்த துவாவை ஓதுவார்கள். அழகான துவா, ஒவ்வொருவரும் ஓத வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த விரும்புகின்ற ஒவ்வொருவரும் ஓத வேண்டும். என்ன துவா தெரியுமா? எனக்கு உணவளித்து, எனக்கு நீர் புகட்டி, எனக்கு போதுமான வாழ்க்கை என்று தந்து, எனக்கு ஒரு புகலிடத்தையும் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எனக்கு உணவு புகட்டி, எனக்கு நீர் புகட்டி, எனக்கு போதுமான வாழ்வை தந்து, எனக்கு ஒரு புகலிடத்தையும் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எத்தனையோ பேர் புகலிடம் இல்லாமலும் போதுமான வாழ்வில்லாமலும் இன்று உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு தான் நபியவர்கள் தூங்குவார்கள். தூங்குகின்ற நேரத்தில் தூக்கம் போகும் வரைக்கும் அல்லாஹும்ம கைனி அதாபக் யௌம தபஅது இபாதக், யா அல்லாஹ் உன் அடியார்களை நீ எழுப்புகின்ற நாளில் என்னை அதாபை விட்டும் காப்பாற்றுவாயாக என்று சொல்லிக்கொண்டே நபியவர்கள் தூங்குவார்கள். இந்த செய்தியை நாங்கள் என்ன செய்யறோம்? சஹீஹான கிரந்தங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் ஒரு நாள் என்ற செய்தியை நான் விரும்பினதுக்கு காரணம், நபி அவர்களுடைய வீட்டுக்கு போற நாள் தொடக்கம், அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மதீனா முற்றத்திலும், நபி அவர்களுடைய அந்த வீட்டுடைய உள்வாழ்க்கையிலும், நபியுடைய குடும்பத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த வாழ்க்கையிலும் ஒரு அவர் நம்மளுக்கு கழிச்சதுக்கு தானே, அது ஒரு நாள் கழிச்சது மாதிரியான சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் இந்த தலைப்பை எடுத்தேன். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இதை கொஞ்சம் மனதிலே வைத்து இந்த உணர்வுகளை எங்கள் பயிற்சிக்கு எடுக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியர் புரிவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான்